இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்து. ஃபர்ஸ்ட் ரிஷிகேஷ் போனோம். ரிஷிகேஷ்ல போய் காலையில வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு, அங்கே தங்கின இடம், சாப்பாடு எல்லாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஆர்த்தி பார்த்தோம். அந்த ஆர்த்தி வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அமேசிங், சொல்லவே முடியாது. அந்த ஆர்த்தி எடுக்கிற அந்த இதுவும் பக்தி அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வசிஷ்டர் கேவ் நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு வசிஷ்டர் கேவ். மெடிடேஷன் நல்லா அங்க நல்லா இருந்தது. வசிஷ்டர் கேவ் நானும் வந்திருக்கேன். அப்பவும் இதே மாதிரிதான் இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு அந்த இடத்துல வசிஷ்டர் குகையில. ரொம்ப இதுவா இருக்கு. என்ஜாய், ஐ வெரி வெரி என்ஜாய். தேங்க்யூ. வீரவணக்கம் குருஜி, வீரவணக்கமா. It's an amazing experience. It's not explained in words. It's so beautiful and amazing. Thank you, Guruji. Thank you. அவ்வளவு மலை, கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 400 கிலோமீட்டருக்கு. அவ்வளவு மலையும் பாத்தீங்கன்னா நடுவுல தண்ணி, ஆறு ஃபுல்லா ஆறு ஓடிட்டு அவ்வளோ நேச்சுரலா அவ்வளோ அட்வென்ச்சரா அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த ராக்கை நான் டச் பண்ணேன், வைப்ரேட் ஆச்சு. எனக்கு இன்னும் அந்த ஃபீல் அப்படியே இருக்கு. அந்த ராக் நான் டச் பண்றப்ப அப்படியே கொஞ்ச நேரம் நான் தலையும் எடுக்கல கையும் எடுக்கல, அப்படியே வைப்ரேட் ஆன ஃபீல். இந்த ஃபீலோடய உள்ள ஆதிசங்கர் ஜீவசமாதி பிரேயர் பண்றப்ப அப்படியே அதுக்கு கீழே இந்த அப்படியே லைட் ஷேப் ஒரு உட்கார்ந்து இருந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. After reaching the Kedar, in the way the rain will stop and horse riding is very smoothly. When we went to the Kedar, the rain started. The temple is clear. We have a great darshan there, and the Kailash mountain is not clear. Today morning we see the mountain
It's a, when saying that your words are hearing, it is the hill is the Shiva, and no words is there. It's only silence. It's an amazing experience, awesome, Guruji. Jai Jai. And So with our Guru blessings, so we could able to with it was actually a challenging with the weather conditions. So with the God's grace, with Shankaracharya grace, with our Guru's grace, we could able to successfully come over here and able to do meditation. So my meditation experience was awesome. Like as and when I started the meditation, I could able to recollect all the recitation slokas what Shankaracharya has written. Saundarya Lahari, Kanakadara Stotram. So all of them they are coming in front of me. So I was very thrilled and it was really a divine experience to share with you. Thank you so much, Guruji. Veervanakkam. But full deep, I went very deeply, and like obstacles of mine, Baba like he came and told, "Don't worry, I will help you out." So that was my experience. It was a very good experience in Babaji Caves, which I wanted to visit for a long time, and this was a good opportunity for me through APJ Yoga. பாபாஜி கேவ்ஸ் வரணுன்றது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னா பாபாஜி கேவ்ஸ். ஏன்னா பாபாஜி பற்றி நிறைய விஷயம் கேள்விப்படும் போது முக்கியமாக பீச்சில் ஒருத்தர் அவரை சூசைட் பண்ணிக்க போகும்போது வந்து காப்பாற்றி இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பாபாஜி பற்றி தெரியும். ஸோ அப்போவே எல்லாரும் இங்கே பாபாஜி கேவ் வரப்போ நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். குருஜியோட அருள்னால எங்கள் பாபாஜி கேவுக்கு வர சான்ஸ் கிடைச்சது. உள்ளே வந்து பயங்கரமான ஒரு வைப்ரேஷன், அதை வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அதாவது நான் ஃபீல் பண்ணது என் பாடியே எனக்கு தெரியல. டோட்டலாகவே ஏதோ சுத்தமாக பாடியே ஃபீல் பண்ணவே முடியல. எங்கேயோ மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அடுத்து ரொம்ப நேரம் ஆனால் மெடிடேஷனில் இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துக்கு எனக்கு பாபாஜியோட கண்கள் மட்டும்தான் தெரிஞ்சது. நான் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் முழு உருவம். ஆனால் பாபாஜியோட கை மட்டும் எனக்கு ஆக்சுவலி ஒரு சாக்லேட் மாதிரி இருந்தது, எனக்கு கையில் இப்படி கொடுத்த மாதிரி. அடுத்தவர் எனக்கு காட்டின விஷயம் வந்து காலையில வந்து குருஜி எல்லாருக்கும் எங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த சீன் மட்டும்தான் எனக்கு திருப்பி திருப்பி வந்து லேர்ன் யோகா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் எனக்கு எகெயின் திரும்பி அந்த ஒரு சீன் நம்ம குருஜி இது மட்டும்தான் நமக்கு என்னோட விஷயனுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தது. ஸோ பயங்கரமான ஒரு வைப்ரேஷன். ஸோ அடுத்து நான் யோகா கற்றுக்கணுன்றதை அவர் சொல்ல வராருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அந்த ஈவன் அந்த கேவ் நம்ம டச் பண்ணும் போதே அந்த வைப்ரேஷன் எனர்ஜி ரொம்ப ஹை லெவல் ஒரு எனர்ஜி, பயங்கரமான ஒரு வைப்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச். உயிர் வணக்கம். உயிர் வணக்கம் குருஜி. எ ட்ரீம் கம் ட்ரூ. என்னோட கனவு வந்து நினைவாயிடுச்சு உங்களால். உள்ளே போனதுமே ஒரு சந்தோஷம், பாபாஜி கேவை பார்த்ததுமே இன்னொரு சந்தோஷம். ரொம்ப நாள் கனவு பாபாஜி கேவ் பார்க்கணுன்றது. உள்ளே போனவுடனே நல்ல ஒரு எனர்ஜி, என் பாடி ஃபுல்லாகவே எனர்ஜி அப்படியே ஃபுல்லாக இருந்தது. என்னால் அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் உள்ளே இருந்ததுக்கும் வெளியில் இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. மெடிடேஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப 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 கோடான கோடி நன்றி குருஜி. தேங்க்யூ ஸோ மச்.
nature at its best. We could see the Himalayas and the valleys and water is falling down and so many things which probably have not ever seen in life. So today morning we had the opportunity to see the snows of the Himalayas at one side. So it is also a great experience. The lesson was good. உயிர் வணக்கம் ஆல் ஆஃப் யூ. வெரி குட் மார்னிங். உயிர் வணக்கம் எல்லாருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எல்லாரும் உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்க. கிளாஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் உங்க வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் இந்த புதன்கிழமை சத்சங்கத்துக்கு வரவேற்கிறோம். ஸோ உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. உங்க சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குரூப்ல ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்குக்கு எல்லாருமே உங்க சந்தேகங்களை ஷேர் பண்ணுங்க. இப்போ அனைவரும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாம். கண்களை மூடி உங்க கைகளை நமஸ்கார முதிரையில வச்சுக்கோங்க. உங்க கைகளை புருவ மத்தியில வச்சு கண்களை திறந்து உங்க புருவ மத்தியை பாருங்க. நல்லா ஆழமா மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரி ஓம். குரு வாழ்க, குருவே துணை. ஹரி ஓம். குரு வாழ்க, குருவே துணை. ஹரி ஓம். குரு வாழ்க, குருவே துணை. பொறுமையா கீழே குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. 18 சித்தர்கள் நம்ம குரு அனைவரையும் நினைச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. மெதுவா எழுந்து உங்க கைகள் இரண்டையும் தேய்ச்சு கண்கள்ல வச்சு சிரிச்ச முகத்தோட உங்க கைகளை பாருங்க. அனைவருக்கும் உயிர் வணக்கம். ஸோ உங்க எல்லாரும் உங்க வீடியோஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ திருப்பியும் உங்க எல்லாருக்குமே வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரோட லிங்கை இப்போ உங்களோட ஜூம் சாட் பாக்ஸ்லயே போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த லிங்க்ல நீங்க உங்க சந்தேகங்களை வந்து கேட்கலாம். ஸோ இந்த சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே குருஜியும் நானும் சேர்ந்து உங்களுக்கான பதில வந்து சொல்லுவோம். ஸோ நீங்க எந்த சந்தேகங்களா இருந்தாலுமே வந்து இந்த சாட் பாக்ஸ்ல நீங்க இப்போ போடலாம். ஸோ நீங்க என்ன பேட்ச் என்ன பேட்ச் அது எல்லாமே சேர்த்து நீங்க இதுல டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த Q&A செஷனுக்கு குருஜியை நான் வரவேற்கிறேன். உயிர் வணக்கம் குருஜி. உயிர் வணக்கம் அனைவருக்கும். புதன்கிழமை சத்சங்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்களுடைய கேள்விகள் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஷேர் டு கேர் அப்படின்னு சொல்றது எப்பவுமே நம்ம வந்து உங்கள் அனுபவ பகிர்வுகளை நீங்கள் இந்த பயிற்சி செய்து அடையும் வெற்றிகளை ஷேர் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் ஆரம்பிக்கலாம். காருண்யமா கால் பண்ணுமா? ஒரு 3 பேர் யார் ஷேர் பண்ண போறீங்க? இந்த பயிற்சிகள்ல எந்த பயிற்சிகள் ஸ்பெசிஃபிக்கா கூட சொல்லலாம். நீங்க இந்த பயிற்சி நான் பண்றேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எல்லா பயிற்சிகளும் எல்லாருக்கும் தேவைப்படும் சொல்ல முடியாது, ஃபுல் பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில பயிற்சிகள் சில பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அதை நீங்க பிடிச்சிக்கணும். அதை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த பயிற்சி வந்து என்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது மத்தவங்க கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா, இதுல இருந்து அவங்க வந்து ஒரு லேர்னிங் எடுத்துப்பாங்க. இட்ஸ் a வே ஆஃப் லேர்னிங். யூ லேர்ன் ஃப்ரம் பீப்புள் மோர் தென் எனிதிங் இன் லைஃப். எஸ் ஆர் நோ? நம்ம மக்கள் கிட்ட இருந்து, மக்களுடைய அனுபவத்தில இருந்து மிகப்பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். எந்த புத்தகமும் சொல்லித் தர முடியாத பாடத்தை மனிதர்களுடைய அனுபவத்திலிருந்து நம்ம கத்துக்க முடியும். கரெக்ட் தானே? கை தூக்குங்க. எஸ் ஆர் நோ? எஸ். அந்த அனுபவ பாடத்தை முதல்ல நீங்க ஒரு 3 பேர் நீங்க ஷேரிங்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் உயிர் வணக்கம். இப்போ உயிர் வணக்கம் ஐயா. காருண்யமா ஒரு 3 பேர் கூப்பிடுங்க. ஐயா ஆரம்பிங்க. கார்த்திக் ஐயா. குருஜி, உங்களோட இந்த மந்திரம் ஓம் ஹர ஹர சிவ சிவ வசி வசி ஓம் சிவ, அந்த விபூதி பூச ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து என்னை சுத்தி வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. என்னால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. கோவில் எங்கெங்கெல்லாம் போறனோ எனக்கு வந்து ஒரு மாறுபட்ட அனுபவம் இருக்கு. மனிதர்களோட பேச போகும்போது என்னை அவங்க வந்து வித்தியாசமா பார்க்கறது என்னால உணர முடியுது குருஜி. அருமை கார்த்திக் ஐயா. அது ஒரு பெரிய வாய்ப்பு. அது நேரா வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த தீட்சையா அதை கொடுப்போம். ஆனா அன்னைக்கு ஒரு சிறப்பு நாள்ன்றதுனால ஆன்லைன்ல அந்த தீட்சையை கொடுத்தோம். வாழ்த்துக்கள். உயிர் வணக்கம். உயிர் வணக்கம். அருமை அருமை. அடுத்து அடுத்து ஒருத்தங்களா நீங்க உங்களோட பகிரலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். உடல் நலம், மனநலம், உயிர் நலம், இது 3த்துலயுமே நீங்க என்ன ஒரு வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த இதுல பகிரலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உயிர் வணக்கம் குருஜி. உயிர் வணக்கமா. இன்டர்மிட்டன்ட் டயட் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாடி லைட்டா ஃபீல் பண்ணுது. அப்புறம் நான் மட்டும் இல்ல, என் ஃபேமிலியும் ஃபாலோ பண்றாங்க. அதனால ஈஸியா அம்மா இருக்கு. உங்களுடைய பேரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. அதாவது என்கிட்ட மட்டும் நீங்க பேசல, இங்க இருக்கக்கூடிய 37 பேர்கிட்டயும் பேசுறீங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. நம்ம வந்து ஒரு நான் ரஞ்சினி, சென்னையில இருந்து பேசுறேன். இப்பதான் இந்த கிளாஸ் QMP ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்டர்மீடியட் டயட் ஒரு 10 டேஸா ஃபாலோ பண்றேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாடி லைட்டா ஃபீல் பண்ணுது. உடம்புல feel ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு. விஷயம் வேற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. உயிர் வணக்கம். உயிர் வணக்கம் ரஞ்சினிமா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அந்த ஃபாஸ்டிங்கினுடைய சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் பண்ணுங்க. அந்த மந்த்ரா வந்து நம்ம கிளாஸ் சிலபஸே கிடையாது. அது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ல நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணோம். அப்போ அந்த மந்திரம் வந்து தீட்சையா கொடுத்தோம். அது சாதாரணமா நான் சொல்லி நீங்க கேட்டு பண்றது இல்ல, அது தீட்சையா வாங்கணும். அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள இருந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த எனர்ஜி ஃபீல்டுல இருந்து நீங்க அதை வாங்கணும். அப்பதான் அது வேலை செய்யும். வேற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது சில சிறப்பான நாள்ல அது மாதிரியான நிகழ்ச்சி நடக்கும். அதை மிஸ் பண்ணாம நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? மந்திரம் என்பது சொல்லி கொடுக்கறது இல்ல, மந்திரம் வாங்குறது. புரியுதுங்களா? அது வந்து தீட்சையாக பெறுறது. அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள இருக்கும் பொழுது அது நடக்கிறது. அது சரிங்களா? ரைட். அதனால அது வாய்ப்பு இருக்கும்போது வேற ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அது கிடைக்கும். இப்ப அடுத்து வேற யார் பேச போறா காருண்யமா? அடுத்தது நீங்க கைகளை தூக்கலாம். நாங்க உங்களுக்கு அன்மியூட் பர்மிஷன் கொடுப்போம். பானுமதி அக்கா பேசுங்கக்கா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. உயிர் வணக்கம் குருஜி. எல்லாருக்கும் உயிர் வணக்கம். நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுல இருந்து திருமூர்த்தி ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து காஃபி டீயை கம்ப்ளீட்டா விட்டுட்டேன்.
காஃபி டீ குடிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. அதுவே கொஞ்சம் உடம்புக்கு நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 25 டேஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறச்ச நான் கம்ப்ளீட்டாக மில்க் ப்ராடக்டையே எடுத்துக்கல. ஈவன் நெய் சாரி நெய், தயிர், பால் எதுவுமே எடுத்துக்கல. அது நல்லாவே இருந்தது. அப்புறம் ஒரு 1 வீக் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியது ஆயிடுத்து. ஃபுட்டு சேஞ்ச் ஆன உடனே அந்த கண்டினியூ பண்ண முடியல. அப்போ வந்து டாக்டர் அக்கா சொன்னாங்க, நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு மார்னிங் ஏதாவது சாப்பிடுங்கன்னாங்க. அது ஃபாலோ பண்ண அப்புறம் உடம்பு நார்மலாக எடுத்து ஸ்டில் வந்து காஃபி டீ வந்து குடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அது ஒரு பெரிய சேஞ்சாக பார்க்குறேன். ரெண்டாவது நட்டல் பயிற்சி, அதுவும் சூயோவும் பாடிக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. கர்ம நிவர்த்தி தினமும் பண்ணிடுறேன். அதுவும் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கு. இந்த யோகாசனங்கள் வந்து டைம் கிடைக்கிற போது பண்ணுறேன். கர்ம நிவர்த்தி எர்லி மார்னிங் பண்ண முடியல. குளிச்சுட்டு பண்ற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி எல்லாம் எப்பப்போ குருஜி சொல்ற மாதிரி எந்த இது நமக்கு உடம்புக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கோ அது நல்லா இருக்கு. இப்போ அந்த நட்டல் அமிர்த யோகா, அமிர்த கிரியா வந்து எல்லாமே நல்லாவே இருக்கு. மூச்சு பயிற்சியும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நேத்து சொல்லி கொடுத்த பந்தாஸ் வந்து 2 டேஸா நல்லாவே எனர்ஜியா இருக்கு. தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ. தேங்க்யூ பானுமதிமா, வாழ்த்துக்கள். உயிர் வணக்கம். உயிர் வணக்கம்மா. பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ. அனைவரும் நம்ம ஒரு சிறப்பு ஒரு கைத்தட்டல் கொடுப்போம், அவங்கள வாழ்த்துவோம். எஸ். அடுத்து வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? உங்க ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணீங்கன்னா நீங்க பேசலாம். வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? இப்ப பாருங்க, எத்தனை பேர் மற்றவங்களுடைய மற்றவங்க பேசுறதுல இருந்து எத்தனை பேர் பாடம் கற்றுக்கொள்றீங்க? மீன் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. வெரி குட். அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கஜலட்சுமிமா, நீங்க பேச விருப்பப்படுறீங்களா? எஸ், பேசுங்க. நான் ரெகுலரா இந்த இதெல்லாம் எடுத்துட்டு தான் குருஜி இருக்கேன். அதனால எனக்கு உடம்பு நல்லாவே இருக்கு. எதை எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? இந்த ஆஸ்காட் ஜூஸ், ஆ, அப்புறம் திருமூர்த்தி ஜூஸ், ம். அப்புறம் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் காலையில முதல்ல இட்லி, தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டா இப்ப நிப்பாட்டிட்டேன். அது சாப்பிடறதே இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். இப்ப கூட நைட் டின்னர் முடிச்சாச்சு. சூப்பர், சூப்பர்மா, சூப்பர்மா. அருமை, அருமை, அருமைமா. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தும். நான் அதுதான் சொல்லுவேன், சின்ன விஷயம்னு அதை நம்ம குறைவா மதிப்பிடக்கூடாது. பெரிய ஆபத்துல இருந்து அதை நம்மளை காப்பாத்தும். அதுவும் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்ம வாழ்க்கையில கத்துக்குங்க. உங்களுக்கு எது தேவை நான் நிறைய சொல்லி கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு எது தேவைன்னு நீங்க தான் பிடிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வயிறு சரியில்லை உங்களுக்கு அப்படின்னா, நான் வயிறை பத்தி ஏதாவது ஒரு முக்கியமா ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன், இல்ல அதை பத்தி நான் பேசுறேன்னா, நீங்க அதை முதல்ல எடுத்து ட்ரை பண்ணி உங்களுக்கான சொல்யூஷனுக்கு வந்துடணும். நீங்க அந்த ஆட்டிடியூட் வைங்க. ஏன்னா நான் நிறைய உங்களுக்கு சில நேரத்துல சொல்லி கொடுக்குறேன். ஆனா எல்லாமே எல்லா நேரத்திலும் தேவைப்படாது. ஆனா சில நேரத்துல தேவைப்படும் உங்களுக்கு. நீங்க அதை கத்து வச்சுக்கலாம். ஆனா இப்ப பிரைமரியா உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நீங்க ரொம்ப முக்கியமா கிராப் பண்ணிக்கங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்றி கஜலட்சுமிமா. அடுத்து உங்க கேள்வி பதில் நீங்க சாட்ல டைப் பண்ணுங்க. உங்க அந்த லிங்க்ல டைப் பண்ணுங்க. லிங்க்ல டைப் பண்ண முடியாதவங்க சாட்ல டைப் பண்ணுங்க. லிங்க் ஓபன் ஆகல, அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க இதுல டைப் பண்ணுங்க. உங்க Q&A, உங்களுக்கு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்றோம். கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க அனைவருக்கும் ஒரு சின்னதா ஒரு மூச்சு பயிற்சி ஒண்ணு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு மூச்சை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும்? நீங்க எல்லாரும், நான் போன வகுப்புல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு வாயில தான் மூச்சு விடுறாங்க, மூக்குல மூச்சு விடுறது கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு?
மூக்குல மூச்சு விட மாட்டாங்க, வாயில தான் மூச்சு விடுறாங்க. மவுத் பிரீத்திங் பண்றாங்களே தவிர நோஸ் பிரீத்திங் பண்றது கிடையாது பெரும்பாலான மக்கள். தைராய்டு ரிவைஸ் பண்ண ப்ளீஸ் சொல்லுங்க. ரஞ்சினிமா, கண்டிப்பா நான் தைராய்டை பத்தி பேசுறேன். சரிங்களா? நான் ஒரு நாள் இந்த மாலை நேரத்துல ஒரு நோய்களை பத்தி சில விரிவாக்கம் கொடுக்குறேன். அந்த நோய்களை பத்தி புரிஞ்சுக்குங்க. காருண்யமா நீ அந்த அந்த பிசியாலஜி படங்களை கூட நீ கொஞ்சம் ரெடியா வச்சுக்கோமா. அந்த ஒரு நம்மளுடைய 9, 10, 11 சிஸ்டத்தையும் கொஞ்சம் நோய்களை பற்றி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நோய்களை வந்து கையாளுற கத்துப்பீங்க. நாங்க கொடுக்குற டூல்ஸை வச்சு நீங்க அந்த நோய்கள்ல இருந்து வெளியே வந்துடலாம். நான் தைராய்டை பத்தி கண்டிப்பா இன்னைக்கு பேசுறேன். சொல்லுங்கம்மா. வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாமா? கேள்வி பதிலுக்குள்ள போலாம். நந்தினிமா, என்ன கேள்விக்கு முதல் கேள்வி இருக்கு? மூச்சு பயிற்சி பண்ணலாம்னு சொன்னீங்க ஜி. அதுக்கப்புறம் நம்ம ஆமா கேள்வி ஆமா, அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போலாம். ஒரு சின்ன மூச்சு கேள்வி பயிற்சி. ஆமா, என்னம்மா? உங்களுக்கான கேள்வி பதிலுக்கான லிங்க் அமைச்சிருக்கேன் ஜி, நீங்க பாக்குறதுக்கான. நான் பார்த்துட்டு இருக்கேம்மா. ஒருத்தங்க பானுமதி மட்டும் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். வேற ஓகே. ஏதாவது கேள்வி? முன்னாடி மேல நிறைய கேள்விகள் இருக்கு ஜி. மேல நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? 13ஆம் தேதி ஓகே ஓகே. ஸோ நம்ம ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பண்ணிட்டு நம்ம போகலாம். இங்க பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போற மூச்சு பயிற்சி வந்து ஒரு உங்க மனசை வந்து காம் பண்றதுக்கான ஒரு பிரீத்திங் டெக்னிக். இத குறிப்பா இரவு நேரத்துல நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி கூட அதை பண்ணலாம். இரவு நேரத்துல எப்போ உங்களுக்கு வாட்டம் இருக்கோ, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் முன்னாடி அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி. உங்களை நீங்க இரவு படுக்கும் பொழுது ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது பாண்டிச்சேரி மதர் வந்து, எத்தனை பேருக்கு பாண்டிச்சேரி மதர் தெரியும்? அரவிந்தர் அன்னைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. எஸ். அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ஒரு ஞானி, அவங்க ஒரு மகான். அவங்க வந்து ஒரு 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 சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இரவு தூங்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஆன்மா வேறு ஒரு உலகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்குது. அதனால தான் தூங்கும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நீங்க கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? எந்த உலகத்துல இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எதுவுமே தெரியாது. ஆக்சுவலா நீங்க உயிரோட இருக்கீங்களானே உங்களுக்கு தெரியாது. காலைல எழுந்தாதான் தெரியுது உங்களுக்கு நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு. நிறைய பேர் அதனால நைட்டு தூங்குறதுக்கு பயப்படுவாங்க. நான் செத்து போயிட்டேனா இருக்கேனான்னு தெரியல சார், அதனால நைட்டு பயமா இருக்கு தூங்குறதுக்கு. தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம், மரணம் என்பது ஒரு பெரிய தூக்கம். இந்த டாபிக் வந்து நம்ம ஏஎல்பி ப்ரோக்ராம்ல ஒரு பெரிய டாபிக்கே இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய பயிற்சியா இருக்கு. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த இரவு தூக்கம் வந்து பெரும்பாலான மக்களுக்கு குவாலிட்டி ஸ்லீப் இல்லை. அதுக்காக நாங்க தூக்கம் வர்றதுக்காக நாங்க உங்களுக்கு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்க போறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் முயற்சி எடுத்து 7:30 மணிக்கு சின்சியரா வந்து உட்கார்றீங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா சில விஷயத்த நான் சொல்லிக் கொடுக்க போறேன். சந்தோஷமா எல்லாருக்கும்? ஹாப்பியா? ஹாப்பின்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. நீங்க எடுக்கிற முயற்சிக்காக உங்களுக்கு சிறப்பான சில ரகசியங்களை இந்த வெட்னஸ்டே நைட் செஷன்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அது வந்து மற்ற கிளாஸ் சிலபஸ்ல இருக்கவங்களுக்கு வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க உங்க முயற்சிக்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை மாற்றுற மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். நல்லது. இப்போ இந்த இரவு பாண்டிச்சேரி மதர் என்ன சொல்றாங்கன்னா, இரவு தூங்கும் பொழுது நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்குள் உங்களுடைய ஆன்மா பயணம் செய்கிறது, கால் எடுத்து வைக்குது. அந்த நேரத்துல உங்களுடைய
ஆன்மாவுக்கு கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஆன்மாவை நீங்க பாதுகாக்கணும். அதற்கு இரவு படுக்கும் பொழுது அனைவரும் காப்பு போட்டுக்கொண்டு படுக்கணும். காப்புன்றது என்ன? உங்களுக்கு ஏற்கனவே காப்பு பிரார்த்தனை சொல்லி கொடுத்தோம். அந்த காப்பு பிரார்த்தனையை போட்டுக்கொண்டு இரவு நீங்கள் தூங்க வேண்டும். நான் என்ன சொல்றேன், தூங்கும் போது நீங்க காப்பு பிரார்த்தனை போடாதீங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்க போற ஒரு மூச்சு பயிற்சியை ஒரு 6 முறை பண்ணிட்டு காப்பு பிரார்த்தனை போட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஒவ்வொரு பகுதிகளாக ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ் பண்ண போறோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காப்பு பிரார்த்தனை போட்டுக்கிட்டோம்னா, இல்ல காப்பு பிரார்த்தனை மேல போட்டுக்கிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். சரியா? பண்ணிட்டு நம்ம இரவு வந்து நம்ம உடலையும் மனதையும் தூய்மை செய்து நம்ம மனசை காம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தூங்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம சுவாச பயிற்சிக்கு போகலாம். இங்க பாருங்க, கையில வந்து சின்முத்திரை பிடிச்சிக்கோங்க. எந்த சுவாச பயிற்சி நீங்க பண்ணாலும் இந்த சின்முத்திரையை பிடிச்சி முட்டி மேல வச்சுக்குங்க, இல்ல தொடை மேல வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, நல்ல 2 மூக்கின் வழியாகும் மூச்சு எடுத்து வாயை வந்து லைட்டா திறந்து பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல நான் எப்படி மூச்சு எடுத்தனோ அது மாதிரி நீங்க மூச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கணும். 2 மூக்குலயும் நல்ல மூச்செடுங்க. நல்லா உள்ள எடுக்கணும். எடுத்து வாயை மெதுவா திறந்து கண்கள் திறக்கக்கூடாது. நல்ல மூக்கின் வழியா மூச்சு எடுத்து வாயை திறந்து வாய் வழியாக மூச்சு வெளியே விடுங்க. மெது ஆழமாக 6 to 12 முறை இந்த சுவாசம் பண்ணுங்க. நல்ல மூச்சு எடுக்கணும். நார்மலா எடுக்கக்கூடாது. நல்ல ஒரு 3 மடங்கு அதிகமா காற்றை நீங்க உள்வாங்கணும். நல்ல மூச்சு எடுங்க. 3 மடங்கு காற்று அதிகமாக நீங்கள் உள்ள எடுக்கணும். எடுத்து வாயை திறந்து வாய் வழியாக ஹான்ற ஒரு சவுண்டோட அப்படின்னு காற்றை வெளியே விடணும். பண்ணுங்க. இதை பண்ண இதை 6 முறையிலிருந்து 12 முறை வரைக்கும் இதை பண்ணலாம். அப்படியே உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இதை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கவனிங்க. உங்க தலைப்பகுதி முழுவதுமாக ஓய்வடைகிறது. ரிலாக்ஸ். உங்கள் கழுத்து பகுதி முழுமையாக ஓய்வடைகிறது. இப்போ நான் கழுத்துன்னு சொன்னா உங்க கவனத்தை உங்க கழுத்துக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் ஆரம்பத்துல புதுசா முதல் தடவை பண்ணும்போது மனசு வந்து வேற ஒரு அலைப்பாயும். கவலைப்படாதீங்க, மறுபடியும் உங்க கவனத்தை தொண்டைக்கு கொண்டு வந்துருங்க. அடுத்து உங்க தோள்பட்டைக்கு கவனத்தை கொண்டு வாங்க. ரிலாக்ஸ் 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 மனசுல 3 முறை சொல்லுங்க. இப்போ உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு உங்க கவனத்தை கொண்டு வாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ அடுத்து உங்க வயிற்று பகுதிக்கு உங்க கவனத்தை கொண்டு வாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்கள் இடுப்பு பகுதிக்கு கவனத்தை கொண்டு வாங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்பொழுது உங்கள் 2 கால்கள்
கால்களுக்கும் உங்கள் கவனத்தை கொண்டு வாங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்கள் பாதங்கள் 2 பாதங்களிலும் உங்கள் முழு கவனத்தையும் கொண்டு வாங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ உங்க மனசுக்குள்ள காப்பு சங்கல்பம் சொல்லலாம். தெய்வீக அருள் சக்தியின் கருணையினால், தெய்வீக அருள் சக்தி என் உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் எப்பொழுதும் காப்பாக இருக்கட்டுமாக. தெய்வீக அருள் சக்தி என் உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் எப்பொழுதும் காப்பாக இருக்கட்டுமாக. இதை மனசுல சொல்லுங்க. அதே மாதிரி வாய் விட்டும் ஒரு 3 முறை சொல்லுங்க. நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. வாய் விட்டு சொல்லுங்க. இப்ப எல்லாரும் தெய்வீக அருள் சக்தியின் கருணையினால், தெய்வீக அருள் சக்தி என் உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் எப்பொழுதும் காப்பாக இருக்கட்டுமாக. தெய்வீக அருள் சக்தி என் உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் எப்பொழுதும் காப்பாக இருக்கட்டுமாக. தெய்வீக அருள் சக்தி என் உடலுக்கும் என் மனதுக்கும் என் உயிருக்கும் எப்பொழுதும் காப்பாக இருக்கட்டுமாக. தெய்வீக அருள் சக்தியின் கருணையினால். இப்ப வாழ்த்து சங்கல்பம் சொல்ல போறோம். அப்படியே வாய் விட்டு சொல்லுங்க. தெய்வீக அருள் சக்தியின் கருணையினால் நானும் என் குடும்பமும் உடல் நலம், மனநலம், உயிர் நலம், செல்வ வளம், ஆன்மீக இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ்கின்றோம். தெய்வீக அருள் சக்தியின் கருணையினால் நானும் என் குடும்பமும் உடல் நலம், மனநலம், உயிர் நலம், செல்வ வளம், ஆன்மீக இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ்கின்றோம் அப்படின்னு உங்கள் குடும்பத்தை உங்களையும் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கடைசியா எல்லா உயிர்களையும் மனசுல வாழ்த்தணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு எல்லா உயிர்களையும் வாழ்த்துட்டு மெதுவாக கைகளை தேய்த்து கண்களில் வச்சு கண்களை திறங்க. இப்போ எத்தனை பேருக்கு காம்னஸ் அதிகமா இருக்கு? சிஎம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. காம்னஸ். எத்தனை பேருக்கு காம்னஸ் அதிகமா இருக்கு? எத்தனை பேருக்கு காம்னஸ் அதிகமா இருக்கு? வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பதட்டத்திலேயே இருக்காங்க. நான் சொல்றதை நீங்க கவனிச்சு பாருங்க. பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு அவசரம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ல இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ல இருக்கிறாங்க. ஒரு அதாவது சுறுசுறுப்பு வேற, சுறுசுறுப்பா இருக்கணும் மனிதர்கள், தவறு கிடையாது. ஆனா ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ல, ஒரு பதட்டத்துல, ஒரு காம்னஸ் இல்லாமல் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய நோய்க்கு ஒரு ஆணி வேராக இருக்கிறது. பாருங்க, கிரியாட்டினின் ஹார்மோன் ஜெனரேட் டியூ டு ரெஸ்ட்லெஸ்னஸ். தீபிகா கரெக்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இதயம் பலவீனமாக ஆயிடும் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருந்தோம்னா. கரெக்டா இல்லையா? ஹார்ட் பலவீனம் ஆயிடும். இப்போ நாங்க பண்ண பயிற்சி ரொம்ப கஷ்டமா, எளிமையான ஒரு மூச்சு பயிற்சியா? சொல்லுங்க. எளிமையான மூச்சு பயிற்சி. இத நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை ஏதாவது ஒரு சேர்ல உட்கார்ந்து பண்ண முடியுமா, முடியாதா?
அவ்வளவுதான். இந்த பயிற்சியை நீங்க பண்ணீங்கன்னா எப்பவுமே ஒரு காமா, ஒரு நிதானமா, ஒரு வாழக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் அமைதியான ஒரு மனிதனா மாறிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு சாதனையை உங்களால செய்ய முடியும். பதட்டமா இருக்கிறவங்களால வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் நீங்க. பதட்டமா இருக்கிறவங்களால பெரிய வெற்றி அடைய முடியாது. ஏன் சொல்லுங்க? அவங்களால தெளிவான முடிவு எடுக்க முடியாது குருஜி. வணக்கம் குருஜி. அருமைமா. வணக்கம்மா. யார் பேசுறீங்க? அவங்களால தெளிவான முடிவு தீபிகா பேசுறேன் குருஜி. தீபிகா சொல்லுங்கம்மா. அவங்களால சொல்லுங்கம்மா. தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனாலே அவங்களால லைஃப்ல சக்சஸ் ஆக முடியாது குருஜி. அருமையா சொன்னீங்கம்மா. அருமையான பாயிண்ட். பதட்டம் என்பது உங்களை தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் செய்துவிடும். அதுக்கு அடுத்தது கஜலட்சுமி எளிமையான மூச்சு பயிற்சி. ஓகே குருஜி, கேன் யூ டீச் பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்ஸ் அகேன்? சொல்லித் தரேன் ராஜ்குமார் ஐயா. இங்கே பாருங்க. காரியம் நார்மலா சொல்லுங்கம்மா. பதறிய காரியம் சிதறும் குருஜி. தமிழ்நாட்டுல மட்டும்தாம்மா மக்கள் பழமொழியில மறக்கவே மாட்டாங்க. அது நம்ம ரத்தத்திலேயே ஊர்னது. காரணம் முன்னோர்கள் அது மாதிரி அதை மனசுல பதிய வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரகசியமா நம்ம முன்னோர்கள் பெரியவங்க பண்ண டெக்னிக் அது. அது அப்படியே பாருங்க, புக்கே இல்லாம மனசுல அது அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கு பாருங்க. இப்போ என்னங்கம்மா? புத்தி மட்டும் குருஜி. இருங்க, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உயிர் வணக்கமா மூச்சு பயிற்சி சின்ன டவுட் கேட்டிருக்கிறேன், அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். இது பாருங்க, நல்ல மூச்சு எடுத்து வாயை திறந்து, இதுக்கு பேர் ஆல்பா பிரீத்திங் அப்படின்னு எங்க குரு சொல்லி கொடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு பேர் ஆல்பா பிரீத்திங்னு. உங்களை ஒரு காம் பர்சனா இந்த பிரீத்திங் மாத்தும். எவ்வளவு பதட்டமான சூழ்நிலையிலையும் இந்த மூச்சை வந்து ஒரு 6 இருந்து 12 முறை இந்த மூச்சை எடுத்து விட்டுட்டீங்கன்னா காம் ஆயிருவீங்க. உங்க ஹார்ட் பிபி குறைஞ்சிரும். இப்போ பிபி வந்து அதிகமா அப்படியே ஹார்ட் துடிக்குது சார், பிபி அதிகமாகும் அப்படிலாம் ஆச்சுன்னா பிரெயின்ல இருக்கிற நரம்பு வெடிச்சிடும். அப்போ உடனே உங்களை நீங்க காம் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த சுவாச பயிற்சி நீங்க ஒரு 6 இருந்து 12 தடவை பண்ணீங்கன்னா அப்படியே அந்த ஹீட்டு, பதட்டம், ஹார்ட் ஹை பிபி அப்படியே கம்மியாயிடும். அப்போ உங்க நரம்பெல்லாம் தலையில சில பேருக்கு நரம்பு வெடிக்கிற மாதிரிலாம் சில நேரத்துல அவ்வளவு பதட்டம் ஆயிடும். அது எல்லாம் காம் பண்ணிடும் இந்த ஆல்பா பிரீத்திங்ன்ற ஒரு பிரீத்திங். மூக்குல எடுத்து வாய் வழியா அப்படின்னு ரிலீஸ் பண்ணணும். சரியா? இத வந்து மறக்காதீங்க. இப்போ கேள்வி சொல்லுங்கம்மா. கேள்வி கேளுங்கம்மா. மூச்சு பயிற்சி பண்ணையிலேயே நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட ஆவியெல்லாம் கொட்டாவியா வெளியே வந்துருச்சு. அருமையா சொன்னீங்கம்மா, அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. ரைட். சோ முதல் கேள்வி சொல்லுங்க ஐயா. குருஜி, நான் பிரியா சசி பேசுறேன். சொல்லுங்கம்மா. குருஜி, எனக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. கேஸ்ட்ரிக் இஷ்யூக்கு கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. ஓகே ஓகேம்மா. அதாவது எங்க குருகுலத்துல வந்து நாங்க இப்போ கேஸ் வந்து கிடைக்கிறது இல்லை இல்லையா, நாங்க புக் பண்ணியிருக்கோம், இன்னும் கேஸ் வரல. நான் விளையாட்டா பேசுறது, நமக்கு வயிற்றுல எல்லாருக்கும் அதிகமா கேஸ் இருக்கு, ஆனா வெளியில கேஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு இப்போ குருகுலத்துல கொஞ்சம் காமெடியா சில நேரத்துல நாங்க பேசிட்டு இருப்போம். அதுக்காக வேற சில ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் குருகுலத்துல. ஆக்சுவலா என் குரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், எரியறத புடுங்கினா கொதிக்கிறது அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அசிடிக் ஃபுட்ஸ். எழுதிக்கிங்க, அமிலத்தன்மையான உணவுகளை நம்ம அதிகமா சாப்பிடுறது தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கான காரணம். நம்ம வயிற்றுல வந்து ஏற்கனவே ஆசிட் இருக்கும்,
ஆனா அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாயிரும். நம்ம அதனாலதான் பாருங்க புளிச்சு போயிரும். அதாவது ஆசிட் கேஸ் வேற ஒண்ணும் இல்ல, வயிறு வந்து புளிச்சு போச்சு, புளிச்சு போய் அந்த புளிச்சு போன வயிற்றுல இருந்து கேஸ் உற்பத்தி ஆகி நம்மளை கஷ்டப்படுத்தும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இட்லி, தோசை, புளிச்சு போன பொருட்களை நம்ம அதிகமா சாப்பிடுறதுதான் காரணம். என்னைக்கு இட்லி தோசையில இருந்து உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்திட்டீங்களோ அன்னைக்கே இந்த கால் குடைச்சல், இடுப்பு குடைச்சல், இந்த வாத நோய்கள் இது எல்லாமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துல இருந்து வரதுதான். நோட் பண்ணிக்கோங்க. வாத நோய் ஒருத்தருக்கு வரத்துக்கு முன்னாடி 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னா எல்லா வாத நோய்க்கும் தாய், எழுதிக்கிங்க. எல்லா வாத நோயினுடைய தாயும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். பெராலிசிஸ் கூட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தால தான் வரும். ஏன்னா உடம்பு என்னவா மாறிடுது, அசிடிக்கா மாறிடுது, புளிப்பு தன்மை உள்ள உடம்பா மாறிடுது. அதனாலதான் சித்தர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, புடம் போட்ட உப்பை பயன்படுத்த சொன்னாங்க. உங்களுக்கு நான் ஒரு எளிமையான ஒரு முறை சொல்லி கொடுக்குறேன். சில அட்வான்ஸ்டு முறை இருக்கு. அந்த அட்வான்ஸ்டு முறை நீங்க செய்ய முடியாது. புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குருகுலம் வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். நாங்க புடம் போடுவோம். உப்பை வந்து மூலிகைகளை விட்டு அரைச்சி புடம் போட்டு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் வச்சிருக்கிறதால புடம் போட்டு சாப்பிடுற உப்பு தான் நான் சாப்பிடுவேன். ஆனா உங்க எல்லாருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம், செய்ய முடியாது. அது எங்களாலேயும் இப்போ அது ப்ராடக்டை ரிலீஸ் பண்ண முடியாது. அது எங்களுக்கு இப்போ அது பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு நான் ஒரு எளிய முறை சொல்லி கொடுக்குறேன். சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த புளிப்பு, இந்த அசிடிக் தன்மையை முறிக்கிறதுக்காக உப்பை வந்து ப்ராசஸ் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. நான் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. உடல் வந்து புளிப்பு தன்மை அதிகமானா தான் கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாட்டின்னா வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 2 இருந்தா மட்டும்தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் எல்லா வாத நோயினுடைய தாய். இதை எழுதிக்கிட்டீங்களா காருண்யமா? இது நீ அப்படி கொஞ்சம் நோட்ஸும் பண்ணிக்குமா. இப்போ வாத நோய் வந்துருச்சுன்னா எந்த இடத்துல இந்த கேஸ் போய் உட்காருதோ அந்த ஆர்கனை இது செயல்பட விடாது. அதனாலதான் வாத நோய் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அசைவு கம்மியாயிரும், நடக்க முடியாது, கொடையும், கொடைச்சலான வலி வரும். இப்போ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தோசை, இட்லிய நீங்க சாப்பிடாதீங்க. உங்க வீட்டுல கெஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு சுட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க போய் அவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ஃபூல் அப்படின்னுவாங்க. நீங்க போய் அவங்களுக்கு அவல் சாப்பிடுங்க அப்படின்னா நீ ஒரு ஃபூல். இட்லியை சாப்பிட்றத விட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடுறியே, இதெல்லாம் உனக்கு, இது மாதிரி உனக்கு கெடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுறது இல்லாம என்னையும் சேர்த்து திட்டுவாங்க. நீ என்ன ஆடா மாடா இலையெல்லாம் சாப்பிடுறியே, பச்சை பச்சையா சாப்பிடுறியே, உன்னை மாடு மாதிரி யார் இது மாதிரி ஆக்குனது, நம்ம எல்லாம் வந்து மனிதர்கள் தானே, இட்லி தானே சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு வாங்குற திட்டு எனக்கு சேர்த்து விழும். பரவாயில்ல, உங்க நல்லதுக்காக நான் அதை வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒரு நோய் கண்டிப்பா கடுமையான ஒரு நோயாளியே இருந்ததுனால எப்படியாவது இந்த நோயை விட்டு வெளியில வரணுன்றதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த இட்லி தோசைனால பெரிய பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது புளிச்சு போனது, ஏற்கனவே அது புளிச்சு போனது. அதாவது புளிப்பு தேவைதான் நம்ம உடம்புக்கு. என்னைக்காவது சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி சாப்பிட்டீங்கன்னா தப்பு இல்லைங்க. அதுவும் அரைச்சி நைட்டு வச்சுட்டு காலையில சாப்பிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வாடகை இருந்தாங்க. அவங்க வீட்ல வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். எல்லார் ஃப்ரிட்ஜ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும் இல்லையா? அவங்க ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இருக்காது. எல்லா பிளேட் நடுவுல இருக்க பிளேட்டையும் எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு அண்டா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு பிளாஸ்டிக்கோ இல்ல ஸ்டீல் அண்டா மாதிரி ஒரு பெரிய அண்டா இருக்கும். அந்த அண்டாவை ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. நான் யோசிப்பேன், என்னடா இது ஃப்ரிட்ஜுக்குள்ள அண்டா வச்சிருக்காங்களே அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த அண்டா ஃபுல்லா மாவு அரைச்சு வச்சிருவாங்க. புரியுதுங்களா? அவங்க வீட்டுல ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் எப்ப பசிக்குதோ அந்த அண்டால இருந்து மாவு எடுத்து அவங்க தோசை, இட்லி சுட்டு சாப்பிட்டுக்கணும். அது வந்து 1 மாசம் கூட அந்த மாவு இருக்கும். அந்த 1 மாசம் மாவை இவங்க எடுத்து சுட்டு சாப்பிட்டுக்கணும். அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த மாவு ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு மாவு அரைப்பாங்க. ஃபுல்லா அரைச்சு உள்ள வச்சிருவாங்க. எப்ப கேட்டாலும் தோசை, எப்ப கேட்டாலும் தோசை. புரியுதுங்களா? ஆனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மோஷனே வரமாட்டுது, மோஷனே வரமாட்டுது, அப்புறம் தோல்லாம் சொறி சொறியா ஆகுது. சோ நான் அப்ப அவங்க கிட்ட மெதுவா ஒரு விஷயம் புரிய வச்சேன். என்னன்னா, இப்போ தோசை இருக்கு, நீங்க தோசை ஊத்துறீங்க. ஒரு 10 நிமிஷம் தோசையை வந்து கூட விட்டுட்டீங்க, என்ன ஆகும்? டைப் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் தோசை மாவு ஊத்தி அதை எடுக்காம விட்டுட்டீங்க, என்ன ஆகும்? அது அப்படியே காஞ்சு போயிரும் ஜி. காஞ்சு போயிடுமா? வறண்டு இல்ல அப்படியே கருகிடும். வறண்டு ஆ, மொறு மொறுன்னு ஆயிருமே. அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்? 10 நிமிஷம் கருகிடும். கருகி போயிரும். கருகி போய் கருப்பாயிடும். இந்த கருகி போய் கருப்பானதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பேர் என்ன? கருப்பா ஒரு பொருள் ஆயிடுச்சுன்னா அது இங்கிலீஷ்ல பேர் என்ன? சார்கோல். கார்பன். கரெக்டா? கார்பன். சாரி. அதுக்கு பேர் என்ன? கார்பன். கார்பன். கரி ஆயிடுச்சு. இப்போ உங்க ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு கார்பன் வேணுமா, ஆக்சிஜன் வேணுமா? எந்த பொருள் உங்க உடம்புக்கு நல்லது பண்ணும்? கார்பன் நல்லது பண்ணுமா, ஆக்சிஜன் நல்லது பண்ணுமா? ஆக்சிஜன். இப்போ தோசை என்பது ஹாஃப் கார்பன். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அதாவது நம்ம ஒரு ஆசைக்கு சாப்பிடலாம். நான் தோசை எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன். நல்ல விதமா எப்படி தோசை பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஆனா அதுல கூட ஒரு லிமிடேஷன் இருக்கு. டெய்லிலாம் ஒரு 2 வேளை காலையில சாயங்காலம் தோசை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ஹாஃப் கார்பன். அது இல்லாம வறட்சியை உடையது. கார்பன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க ஆக்சிஜன் எல்லாம் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு என்னைக்காவது சாப்பிடலாம், இதெல்லாம் வந்து டெய்லி சாப்பிடுற உணவுக்கான தகுதி இந்த தோசைக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம தோசை சுடுறதுக்கு பயன்படுத்துற பாத்திரம் என்ன பாத்திரம் பயன்படுத்துறோம் சொல்லுங்க? தோசை சுடுறதுக்கு என்ன வகையான பாத்திரங்கள் பயன்படுத்தும்? தோசை கல் என்ன மெட்டீரியல் இருக்கு? இரும்பு. நான்ஸ்டிக். எத்தனை பேருக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்றீங்க இப்போ இந்த நம்ம குரூப்ல? இண்டோலியம்லயும் வருது. இண்டோலியம்லயும் இருக்கு, இரும்புலயும் இருக்கு, காப்பர் பாட்டம். காப்பர் பாட்டம்ல இருக்கு. அதாவது நம்ம முன்னோர்கள், அதுவும் சித்தர்கள் வந்து எந்த மெட்டல்ல எந்த உணவை சமைக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ரகசியம் வந்து வேற எந்த ஒரு மருத்துவ முறையிலும் கிடையாது. நீங்க சமையல் பண்ற பாத்திரத்துக்கும் அதுல இருக்கக்கூடிய உணவுக்கும் சம்பந்தம் இருக்கு. மண் பாத்திரங்கள். ஆமா, மண்ல வந்து மண் பாத்திரங்கள் இருக்கு. ஆனால் எப்பவுமே தோசை அப்புறம் சில பொருட்கள் வந்து இரும்பு பாத்திரத்துல தான் செய்யணும். அதுவும் வார்ப்படம்னு எத்தனை பேருக்கு இப்போ வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? முதல்ல நான் வார்ப்படம் வாங்குறதுக்கு
இங்க இருந்து சென்னை டி நகர்ல இருந்து பாரிஸ் போவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே வார்ப்படம் உள்ள பொருட்கள்லாம் விக்குது. ஆனா விலை பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் ஒரு பாத்திரம். கரெக்டா இல்லைங்களா? நான் போன மாசம் தான் ஒரு வார்ப்படத்திலேயே ஒரு குக் பண்றதுக்கு ஒரு அவன் மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2500 ருபீஸ் அந்த பாத்திரம். அதில் தான் ஏதாவது பொரியல் பண்ண கூட இன்னைக்கு இப்ப பண்றோம் நாங்க. இரும்பு சத்து உடம்புக்கு அதுல ஏற உடம்புக்குள்ள போகும். ஆமா, கேஸ்ட்ராயின்னு பேர். இப்போ நம்ம கண்டிப்பாக நான்ஸ்டிக் தவாஸ் மற்ற எந்த ஒரு உலோகமும் பயன்படுத்தக்கூடாது. அதனால தயவு செய்து காசு கொஞ்சம் கூட ஆனாலும் நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய அனைவரும் என்ன பண்ணுங்க, இந்த கேஸ்ட் அயன் சொல்லக்கூடிய வார்ப்பட தவாக்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ எல்லா பெரிய கடைகள்லையும் கிடைக்கிறது, குவாலிட்டியாவே கிடைக்குது. மண் சரிங்களா? பாத்திரங்களும் யூஸ் பண்ணலாம்ல குருஜி? என்னங்கம்மா? மண் பாத்திரங்கள்லயும் யூஸ் பண்ணலாம்ல சாப்பாடு செய்யறதுக்கு? அத மண் பாத்திரத்துல பயன்படுத்தலாமா? மண் பாத்திரத்துல பயன்படுத்தலாம். ஆனால் இரும்பு கடாயில வந்து சில பொருட்களை பயன்படுத்தணும். அதே மாதிரி சில பொருட்களை வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ரசம் வந்து எப்பொழுதுமே வந்து எதுல வைப்பாங்க சொல்லுங்க? அந்த நல்ல வெயிட்டா இருக்கும் அந்த என்ன ஈயம் பாத்திரம். ஈய பாத்திரத்துல வைக்கணும். ஈய பாத்திரத்துல வந்து ரசம் வைப்பாங்க. இன்னைக்கும் மயிலாப்பூர்ல போனீங்கன்னா பல குடும்பங்கள்ல ரசம் வந்து ஈய பாத்திரத்துல வச்சு அதை நேக்கா எடுத்து வச்சிடணும். இல்லாட்டினா அடுப்புல எல்லா பாத்திரமும் உருகி அடுப்பு மேல இருக்கும். அளவுக்கு அந்த ஹீட் லைட்டா அதனாலதான் ஆக்சுவலா ரசம் வந்து தண்ணி ஊத்திடுவாங்க பாத்தீங்களா? ரசத்துல கடைசியெல்லாம் தண்ணி ஊத்துவாங்க பாத்தீங்களா? அந்த ரசத்தினுடைய சூடை குறைப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஏன் ரசத்தில் தண்ணி ஊத்துறோம் அப்படின்னு. ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, ரசம் பொதுவாக எதுல வைப்பாங்கன்னா ஈய பாத்திரத்துல வைப்பாங்க. ஈய பாத்திரம் அளவுக்கு மீறி சூடாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா உருகி போயிடும். அதனாலதான் ரசத்தை வந்து ரொம்ப சூடாக்காம மெதுவா கொதிக்க வச்சு அழகா எடுத்து வைப்பாங்க. ஆக்சுவலா ஏன்னா ரசத்துக்கும் அந்த மெட்டலுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ நம்ம உடம்பு வந்து உலோகத்தால ஆனது. சொல்லுங்க எல்லாரும். நம்ம உடல் வந்து மெட்டலால ஆனது. நம்ம முழு உடம்புலையும் ஒரு பகுதியிலையும் ஒரு மெட்டல் இருக்கு. சித்தர்கள் கண்டுபிடிச்சு இந்த பகுதிக்கு இந்த மெட்டல் நம்ம உடம்புல இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ரத்தத்துல என்ன இருக்கு? இரும்பு சத்து இருக்கு. கரெக்டா இல்லையா? இப்ப டாக்டர் ஹீமோகுளோபின் குறைஞ்சிச்சுன்னா என்ன கொடுக்குறாரு? அயன் டேப்லெட் கொடுக்குறாரு. அயன் டேப்லெட்ல என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஃபெர்ரஸ் சல்ஃபேட். ஃபெர்ரஸ் சல்ஃபேட் அப்படின்னா அயன் சால்ட். அதுக்கு பேர் வந்து அயன் சால்ட். அதை உடைச்சு பாருங்க. அந்த உடைச்சு பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் தான் இருக்கும். அதுக்கு பேர் ஃபெர்ரஸ் சல்ஃபேட். இரும்பு உப்பு. இரும்புல இருந்து எடுக்கிற இரும்பை வந்து உப்பா மாத்துறது ஃபெர்ரஸ் சல்ஃபேட்னு பேர். எல்லா அயன் டேப்லெட்டும் அதுதான். அது வேற ஒன்றும் இல்லை, இரும்பு தான் அது. இரும்பினுடைய சால்ட் அது. அது மாதிரி நம்ம உடம்புக்கு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க காப்பர் வேணும்னு. ஆனா நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நமக்கு அயன், காப்பர், கால்சியம், சோடியம், அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவை. அப்போ எந்தெந்த காய்கறிகள்ல என்னென்ன மெட்டல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள். இப்போ எந்த காயில வந்து அயன் அதிகமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க. முருங்கீரை. முருங்கைக்கீரையில அயன் அதிகமா இருக்கு. அப்புறம் அயன் உள்ள கீரை எது? பேரிச்சம்பழத்துல இருக்கு அயன். அப்புறம் மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை. அப்புறம் அரைக்கீரையில இருக்குங்க குருஜி. அரைக்கீரையில இருக்கு. வெந்தயக்கீரை. ஆக்சுவலா ஆண்டாள் சொன்னாங்க பாத்தீங்களா? அது சொல்லுங்கம்மா, அது பேர் என்ன கீரை? முருங்கைக்கீரை. அரைக்கீரை குருஜி. ஆக்சுவலா அரைக்கீரை.
ஆக்சுவலா அரைக்கிறதுனால அரைக்கீரைன்னு அதுக்கு பேரு. கரெக்டா? ஆக்சுவலா அதுக்கு பேரு அயக்கீரை. தமிழ்ல பேர்லயே இருக்கு பாருங்க, வெந்த அயம். வெந்த அயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெந்தயம். அயம்னா என்ன அர்த்தம்? அயன். தமிழ்ல இருந்து போனதுதான் அந்த வார்த்தை இங்கிலீஷ்க்கு. இங்கிலீஷ் என்பது எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் கடன் வாங்கி செய்யப்பட்ட ஒரு மொழி. நிறைய தமிழ் வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. எக்ஸாம்பிள், அயம் அப்படின்ற தமிழ் வார்த்தை இங்கிலீஷ்ல அயனா மாறுச்சு. தமிழ்ல மாங்கா அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல மேங்கோவா மாறுச்சு. இது மாதிரி தமிழ்ல இருந்து பல வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. புரியுதுங்களா? அப்படி ஒரு வார்த்தை தான் அயன். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வெந்த அயம். இப்ப அந்த அம்மா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்யூஷன் வந்து இந்த வெந்தயம் தான். இந்த வெந்தயம் என்ன பண்ணும், அசிடிக் பாடியை ஆல்கலைன் பாடியா மாத்தும். எழுதிங்க, அசிடிக் பாடியை ஆல்கலைன் பாடியா மாத்தும் இந்த வெந்தயம். ஒவ்வொரு டாபிக்கும் பெரிய பெரிய டாபிக் நம்ம வைக்கிறோம். இப்போதைக்கு நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேரம் வரும்பொழுது நம்ம அதை பத்தி பேசலாம். இப்போ உப்பு உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பு தான் நம்ம பண்ற தப்பு. நம்ம என்ன பண்றோம், கடையில விற்கிற இந்த ரிஃபைன்ட் சால்ட்டை வாங்கி நம்ம சமைக்கிறோம். அது மிக மிக கொடுமையானது. நானும் என்னுடைய மனைவியும் இந்த உப்புக்காக ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்த உப்பு மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கு போனோம். அப்போ அந்த ஓனர் சொன்னாரு, நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ற உப்பை நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னாரு. என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ற உப்பு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ரெடி பண்றோம். ஆக்சுவலா அவ்வளோ கெமிக்கல்ஸ் போடவே கூடாது. நாங்க எதுவுமே போடாம வெறும் சால்ட் தான் நாங்க பயன்படுத்துவோம். இதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம்னா, அப்போ வாங்கி சாப்பிடுற மக்கள் முட்டாள், செய்யறவங்க உஷாரா இருக்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. தயவு செய்து எந்த ஒரு ரிஃபைன்ட் சால்ட்டையும் வாங்காதீங்க. நார்மலான கடல் உப்பு கிடைக்குது இல்லையா, எந்த ஒரு ரிஃபைன் பண்ணாம கிடைக்குது இல்லையா, அந்த ரிஃபைன் சால்ட்டை வாங்கி நான் சொல்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உப்பு தான் சித்தர்கள் நமக்கு சாப்பிட சொல்லக்கூடிய உப்பு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல பல நோய்கள் வராது, இருந்தாலும் சரியாயிரும். மெயினா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஏன்னா உடம்பு வந்து ஆல்கலைனா மாறிடும், அசிடிக்ல இருந்து ஆல்கலைனா மாறிடும். சரியா? இந்த உப்புக்கு பேர் வந்து முருங்கை உப்புன்னு பேர். முருங்கை உப்புன்னு பேர். இது வந்து இரும்பு கடாய் இல்ல வார்ப்பட கடாய் எடுத்துக்கங்க. அலுமினிய கடாயில இதை பண்ணக்கூடாது. இல்ல இந்த இதெல்லாம் போடக்கூடிய இந்த இதுல பண்ணாதீங்க. அது பேர் என்ன? இண்டாலியம். இண்டாலியம், நான்ஸ்டிக், அதெல்லாம் பண்ணக்கூடாது. இரும்பு கடாயில மட்டும்தான் பண்ணணும். இல்ல மண் பாத்திரத்துல மண் பாத்திரத்துல பண்ணலாம், காஸ்ட் அயன்ல பண்ணலாம். மண் பாத்திரம் வந்து எதுக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். மண் பாத்திரம் வந்து காமன் ஃபார் ஆல். இப்போ இந்த கடல் உப்பை, நார்மலா இருக்கக்கூடிய கடல் உப்பு, எந்த ஒரு கெமிக்கல் ப்ராசஸும் பண்ணாத உப்பை கடாயில போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு முருங்கை இலை சாறு, முருங்கை இலை சாறு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ, இப்ப உதாரணத்துக்கு நீங்க 1 கிலோ சால்ட் போடுறீங்கன்னா 1/2 லிட்டர் முருங்கை சாறு விடலாம். அப்படி 1/2 லிட்டர் கிடைக்கல சார், கிடைக்கிற வரைக்கும் விடுங்க. விட்டு நல்ல இந்த முருங்கை இலை சாறையும் இந்த உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே சிறு தீயில அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கலாம். அப்படியே நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா அந்த உப்பு பச்சை கலர்ல மாறிடும். இதுக்கு பேர் முருங்கை உப்புன்னு பேர். இந்த உப்பை பயன்படுத்தி உங்க உணவுல நீங்க சமைச்சீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. உடம்புக்குள்ள அசிடிக் தன்மை எங்க இருந்தாலும் அது சரியாயிரும். எலும்புகள் பலமாகும்.
முருங்கையில இருக்கக்கூடிய மல்டி விட்டமின்ஸ் இருக்கு முருங்கைக்கீரையில. ஆக்சுவலா அது முருங்கைக்கீரை இல்ல, முருகர் கீரை. சொல்லுங்க எல்லாரும். முருகற்கீரை. முருகர் கீரை அது. முருகர் கீரை. ஆமா, முருகன். ஆமா, முருகனுடைய கீரை அது. முருகப்பெருமான் அந்த காலத்துல இந்த கீரையை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, யார் வீட்ல இந்த மரத்தை வளர்த்து இந்த கீரையை சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு நீல ஆயுளும் ஆரோக்கியமும் இருக்கும்னு 6000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மண்ணில் தமிழை உற்பத்தி பண்ண கண்டுபிடித்த முருகப்பெருமான் சொன்னதுனால அவர் பேரை வைத்தே நம்ம இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகம் பூரா இந்த கீரையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா ஜாப்பனீஸ் மக்கள் தினமும் முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 120 வயசு வரைக்கும் உயிரோட இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க ஜாப்பனீஸ் மக்கள். அவங்க டெய்லி முருங்கைக்கீரை சூப் சாப்பிடுறாங்க. அதை பார்த்துதான் அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்மளும் முருங்கைக்கீரை சாப்பிடணும், இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, முருங்கைக்கீரை வந்து இந்தியாவில தான் அதிகமா கிடைக்கும், அந்த மண்ணில் தான் வளர்றோம், அதுவும் குறிப்பா சவுத் இந்தியாவில தான் இந்த முருங்கைக்கீரையை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா முருகர் கீரை அது முருகர் வாழ்ந்த இடத்துல தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அங்க இருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த முருங்கைக்கீரையை வச்சு. புரியுதுங்களா? நீங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் இந்த உலகம் இப்பொழுது முருகரை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது. கரெக்டா இல்லையா? அதை மட்டும் இது வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் இதான் உண்மை. ஒரு பழமொழி இருக்குல்ல ஜி, முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான். வெறுங்கையோடு போக மாட்டான். வெறுங்கையோடு போவான், வெறுங்கையோடு போவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு என்ன அர்த்தம் கேக்குறேன் சித்ரா. அதாவது முருங்கை 100 வயசு ஆனாலும் கடி எல்லாமே கடி கைத்தறி. பாருங்கம்மா, முதல் தடவையா நான் இந்த பழமொழியை கேட்கிறேன். நானே ஊர்பட்ட பழமொழி சொல்றேன். ஆனா எனக்கு அதுதான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு பழமொழி சொல்லியிருக்கீங்க பாருங்க. முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு, அதாவது அவனுக்கு ஊனி நடக்கவே தேவையில்லையா. இன்னைக்கு சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி முருங்கைக்கீரையை பத்தி ஆன்லைன்ல போட்டிருக்காங்க பாருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸும் அந்த கீரையில இருக்கான். மல்டி விட்டமின்ஸ் இருக்கான் அந்த கீரையில. அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த முருங்கைக்கீரையை பற்றி. சரிங்களா? அதனால அம்மா, நீங்க வயிறு புண்ணு இருக்கவங்க இட்லி தோசையை கொஞ்சம் குறைச்சி கொண்டு இந்த உப்பை வந்து முருங்கை உப்பை பண்ணி, எல்லாரும் முருங்கை உப்பு தெரிஞ்சிருச்சா? குருஜி ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. அந்த உப்பு வந்து நார்மலா நமக்கு கடையில கிடைக்கும்ல, அந்த உப்பா இல்ல கல்லுப்பு? நார்மலா அதாவது நார்மலா கல்லுப்பு கடையில கிடைக்குது இல்லைங்களா, அதுல கூட கொஞ்சோண்டு இந்த பொட்டாசியம் அயோடைடுன்னு சொல்லி ஒரு கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணி தான் அனுப்புறாங்க. சில ஆர்கானிக் ஷாப்ஸ்ல வெறும் உப்பு கிடைக்கும். இப்போ எங்க குருகுலத்துல வந்து நாங்க வந்து டைரக்டா கடல்ல இருந்தே வாங்குறோம். ஆனா என்னன்னா கொரியர் அனுப்பிச்சு வச்சா உப்போட ஜாஸ்தி இருக்கு கொரியர் ரேட். ஆமா, உப்போட கொரியர் ரேட் ஜாஸ்தியா இருக்கா. அதனால மக்கள் வந்து அதனாலதான் நாங்க கொரியருக்கு அனுப்புறது இல்ல. வேணுன்றவங்க நீங்க குருகுலத்துல வாங்கி. ராக் சால்ட் பத்தி சொல்லுங்க குருஜி. அந்த பிங்க் சால்ட் இருக்குல்ல, அது என்ன? ஆமாமா, அது வந்து மலையில இருந்து வெட்டி எடுக்கிறதுமா. அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மலைகள்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்படுற ஒரு உப்பு தான் வந்து இந்த இந்துப்பு அப்படின்னு பேர். அதான் ஹிமாலயன் ராக் சால்ட் அப்படின்னு பேரு. அதுவும் தாராளமா பயன்படுத்தலாம். அது வந்து ரொம்ப காஸ்ட்லின்றதுனால அது மக்கள் பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்தலாம், இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி பயன்படுத்தலாம், தாராளமா பயன்படுத்தலாம். அது வந்து இந்துப்புன்னு பேரு. அதை வந்து இந்த கடல் உப்பை விட ரொம்ப நல்லது இந்துப்பு பயன்படுத்துறது. ஆனா இப்ப என்னன்னா, நம்ம மக்கள் ஏதாவது ஒண்ணு ஸ்பீடா மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா உடனே டூப்ளிகேட் பண்றாங்க. பல இடத்துல இந்துப்பு வந்து அந்த பிங்க் கலர் போட்டு
நார்மல் சால்ட் மேலேயே அந்த பிங்க் கலர் போட்டு பேக்கெட் பண்ணி விற்கிறாங்கம்மா. அதாவது மக்களை வந்து எப்படிதான் காப்பாத்துறதுனே தெரியல. எப்படியாவது மக்களை வந்து ஏமாத்திடுறாங்க. அடல்ட்ரேஷன்ன்றது அவ்வளவு அதிகமா இருக்கு. அது இல்லாம பிரைஸ் ரொம்ப கம்மியா கொடுத்துட்றாங்களா, மக்கள் என்ன பண்றாங்க, கம்மி விலைக்கு மேல ஆசைப்பட்டு அதை வாங்கிடுறாங்க. ஆக்சுவலா அது ஃபுல்லா ஒரிஜினலான்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய உப்பு. அது கல்லா இருக்கும். அது நீங்க உடைச்சி அதுலயும் நீங்க யூஸ் சால்ட்டும் பண்ணணும். இருக்கு. அதுலயும் சால்ட்டும் பண்றாங்க. இது தூள் உப்பும் பண்றாங்க. அதாம்மா எல்லாமே வருதுமா, எல்லாமே வருது. ஆனா அது நல்லதான்னு பார்த்து வாங்கிக்கிங்க. அதை மட்டும் கொஞ்சம் உஷாரா பார்த்து வாங்கிக்கோங்க. ஹிமாலயன் ராக் சால்ட் வந்து ரொம்ப நல்லது. சொல்லுங்கம்மா. அந்த இந்து உப்பு யூஸ் பண்ணியிருக்கேங்க குருஜி. அது என்னன்னாக்கா நம்ம சாதா உப்போட தன்மை கம்மியா இருக்கு. அது உப்பு போட்டும் போடாத மாதிரியே இருக்குது. ஒரு அரை உப்பு மாதிரியே இருக்குன்ட்டு கொஞ்சம் அதிகமா போட்டது உடம்புக்கு செட் ஆகல. அது எப்படின்னா உப்பு நீர் மாதிரி வந்துட்டு கை கால்லாம் லைட்டா வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நீர் கோத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதை நிறுத்திட்டேன் குருஜி. நம்ம சாதா உப்போடவே அது ஒரு உப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம இப்ப சாதா உப்புல ஒரு அரை டீஸ்பூன் போட்டோம்னாக்கா அது 1 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டாதான் உப்பு காம்பன்சேட் ஆகுது. அது என்ன பண்ணுது, உடம்புக்கு வந்து உப்பு கொஞ்சம் அதிகமா போயிடுது. உப்பு நீர் மாதிரி வந்தது. கால்லாம் வந்து நீர் கோத்திட்டு வீங்க ஆரம்பிச்சது குருஜி. அதனால ஆமாம்மா. எனக்கு தெரிஞ்சு நம்ம சாதா உப்பையே வந்து நீங்க இப்ப முருங்கைக்கீரை சொன்னீங்களே, முருங்கைக்கீரை போட்டு கலந்து யூஸ் பண்ணிக்கலாமா குருஜி? ஆமாம்மா. அது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஈஸிலி அவைலபிள். ஹிமாலயன் சால்ட் கொஞ்சம் காசு அதிகமா இருக்கும். ஆனா அதையே நீங்க இந்த முருங்கை உப்பு மாதிரி மாத்தி வச்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து. குருஜி சொல்லுங்கம்மா. தெருவுல வந்து உப்பு விற்க வருவாங்கல்ல குருஜி. ஆமா. ஐ மீன் தெருவுல உப்பு வந்து விற்க வருவாங்கல்ல குருஜி. ஒரு படி 10 ரூபாய் அந்த மாதிரி. அவங்கள்ட்ட வாங்கிக்கலாமா குருஜி? அவங்கள்ட்ட கொஞ்சம் கெமிக்கல் கலக்காம இருக்குங்களா? கண்டிப்பா அவங்க வந்து கெமிக்கல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால அவங்க அதெல்லாம் கலக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதை வாங்கிக்கலாம். ஆக்சுவலா அதான் நல்லது. ஓகே குருஜி. ஓகே குருஜி. அதான் ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் குருஜி. அவ பேக்கெட் உப்புல மட்டும்தான் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா குருஜி? இப்போ நமக்கு மளிகை கடைகள் எல்லாம் கிடைக்குது இல்ல பேக்கெட் ஆமாம்மா. உப்பு, அது போட்டு தான் அதுலதான் விற்கணும். அது கவர்மெண்ட்னுடைய ரூல். அது போட்டு தான் விற்கணும்மா. அதனால அவங்க அதை போட்டு தான் விற்பாங்க. ஏன்னா எங்க ஏரியால எல்லாம் வண்டியில எல்லாம் தள்ளிட்டு வரல. இப்போதைக்கு நீங்க வந்து ஏதாவது எந்த கெமிக்கல் போட்டாலும்மா, முருங்கைக்கீரை சாறு விட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா அந்த ஓகே. உப்பு வந்து இதுக்கு பேரு வந்து உப்பு சுத்தின்னு பேரு. எழுதிக்க. உப்புனுடைய சுத்தி முறை இது. குருஜி இது மாதிரி நான் வந்து கருவேப்பிலைய வந்து அரைச்சி ஊத்த மாட்டேன். கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்து வறுப்பேன் நானு. கல்லுப்பு. இந்த கல்லுப்பு நான் எப்படி வாங்குவேன்னா இந்த டாடா சால்ட் அந்த மாதிரி பிராண்டட் சால்ட் எல்லாம் வாங்க மாட்டேன். பிராண்டே இல்லாம அப்படியே பாத்தீங்கன்னாலே ஒரு மாதிரி தண்ணியோடயே இருக்கும் அந்த உப்பு. நார்மல் அதான் கடையில சொன்னாங்க. கிடைக்கும். அது வந்து என்ன இந்த கிங் சால்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு மொக்கையா ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த சால்ட்டுக்கு பேரு. அந்த மாதிரி சால்ட்டை வாங்கி இந்த இரும்பு கடாயில நான் அதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கூட சேர்த்து நல்லா வறுப்பேன் நான் அந்த உப்பை. அதை நல்லா சிறுந்தீயில வச்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நான் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அதுல இருந்து உப்பை எடுத்து உப்பை வந்து பொடி பண்ணி வச்சுப்பேன். அதுதான் தூள் உப்பு நான் யூஸ் பண்றது. சூப்பர்மா. மிச்ச உப்பை வந்து கல் உப்பு அப்படியே போட்டு வச்சுப்பேன். அது கருவேப்பிலையோட சேர்த்தே வந்து நான் அப்படியே சமையலுக்கு போட்டுடுவேன். நான் அப்படியே நல்ல 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 2-3 கைப்பிடி அளவுக்கு நான் போடுவேன் 1 கிலோ உப்புக்கு. அது அப்படியே சுருங்கி போயிடும், நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்படிதான் நான் அதை பயன்படுத்துறேன். இப்படியும் பயன்படுத்தலாம்ல குருஜி? அதாவது நிறைய ஃபார்முலா இருக்குமா. ஓகே. ஆனா இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து சித்தர்கள் வந்து அதிகமா பயன்படுத்தின ஒரு இல்ல ஃபார்முலா. குருஜி நான் அது தப்பா சொல்ல நான் கத்துக்கிட்டேன். அது இப்போ நான் இப்படி பண்றேன், அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிதான் பண்ண கேட்டேன். தப்பு இல்லையே, பண்ணலாம். பண்ண வேண்டிய இப்போ ஏன்னா அதுலயுமே வந்து அயன் இருக்குல்ல கருவேப்பிலையிலே. ஆனா வந்து முருங்கைக்கீரையில பண்றது சிறப்பு. அதுல பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையில பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க குருஜி. ஏன்னா அந்த கருவேப்பிலை என்ன பண்ணும்னா எல்லாத்தோடைய சுவையை மாத்தி விட்டுரும். அந்த கருவேப்பிலையை வச்சு நாங்க பயப்படுறது அதுதான். அது எல்லா சுவையும் மீறி அது தன்னைத்தானே அது நிறுத்திக்கும் வந்து முன்னாடி. அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுவும் நல்ல மூலிகை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயன்படுத்தலாம். அதாவது நம்ம தமிழ் மரபுல நிறைய ஃபார்முலா இருக்குமா, புரியுதுங்களா? ஒரு பாரம்பரியலையும் ஒரு வழக்கங்களையும் நிறைய ஃபார்முலா வருது. அதனால எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எதுவுமே செய்யாம போவாதீங்க. ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு உருப்படியா வாழுங்க. நான் அதுதான் சொல்றேன். நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அத மாதிரி ஆபத்து உலகத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது நம்மளால. இது அவங்களுக்காக நான் சொல்லல, அவங்க பவானிக்காக நான் சொல்லல, பொதுவா நான் சொல்றேன். சில பேர் நிறைய தெரிஞ்சுப்பாங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு 10 வருஷம் போயிடும். ஒரு உப்பு வறக்க மாட்டாங்க.
அதனால நான் ஒரு 6 வருஷமா இது மாதிரிதான் குருஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நீங்க பண்ணலாம் மேடம், உங்களுக்காக சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். சரிங்க. நிறைய நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்துங்க. குறிப்பா இப்ப நாங்க சொல்றது எங்களுடைய அனுபவம், எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு சொன்னது, அது சொல்றேன். இதை நீங்க பயன்படுத்தி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு கண்டிப்பா அனைவரும் இதை இனிமேல் இந்த பயன்படுத்துங்க. மெத்தட நான் ட்ரை பண்றேங்க. ட்ரை பண்ணி பாருங்கம்மா. நன்றிம்மா. இது வந்து அவங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் சரி போகும், உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்களையும் சரியாக்கும். உயிர் வணக்கம் குருஜி. உயிர், ஜீவன், ஆன்மா என்ற மூன்று சொல்லுக்கும் பொருள் ஒன்றா அல்லது தனித்தனி விளக்கமா? உயிர், ஜீவன், ஆத்மா, அதாவது இது மூணும் ஒன்றுதான். ஆனால் உயிருக்கும் ஆத்மாக்கும் ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். உயிரோட்டம் என்பது பிராணனுடைய ஓட்டம். ஆனால் ஆன்மா என்பது ஆன்மால இருந்து தான் உயிரினுடைய ஓட்டம் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இதுல ஒரு சின்ன ஒரு சட்டிலான விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இந்த விளக்கங்களை நீங்க கேட்கணும். அதனால அப்பதான் உங்களுக்கு மனசுல வந்து உங்களுக்கு அதை மறக்க முடியாது. இப்ப நான் என்ன சொன்னாலும் அது மறந்து போயிடும். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா இருக்கு. சரியா? ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இருந்தாலும் ஆன்மா என்பது ஒளி, ஒளியிலிருந்து வரும் அந்த அலைதான் உயிர். ஒருவர் இறந்து விட்டால் ஆத்மா முக்தி அடையவில்லை என்றால் அடுத்த பிறப்பிற்கு சென்று விடுகிறது. எனவே திதி, தர்ப்பணம் போன்றவை சில ஆண்டுகளுக்கு மட்டும் கொடுத்தால் போதுமா சுவாமிஜி? அல்லது அந்த ஆத்மா அடுத்த பிறப்புக்கு சென்று விட்டது என்பதை நாம் எப்படி உணர்வது? அதாவது இப்போ உங்களுக்கு திதி, தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க பிடிக்கலன்னா கொடுக்காதீங்க. இல்ல பிடிச்சிருக்குன்னா எவ்வளவு நாள் நீங்க உயிரோட இருக்கீங்களோ அது வரைக்கும் கொடுங்க, தப்பு இல்லை. புரியுதுங்களா? அதனால இப்போ அவர் வந்து அடுத்த பிறவிக்கு போயிட்டாருன்னா நான் ஸ்டாப் பண்ணிடலாமா? இது மாதிரிலாம் கேள்விகள் வந்து கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் கொடுக்காதீங்க. எதுக்கு பிடிக்காம கொடுக்கறது? இல்ல பிடிச்சிருக்குன்னா இருக்கிற வரைக்கும் கொடுங்க. எவ்வளவு நாளுக்கு கொடுக்கறதுலாம் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? யாருக்கு நீங்க கொடுக்க போறீங்க? உங்க அம்மா அப்பாவுக்கு தான் கொடுக்க போறீங்க, வேற யாருக்கு கொடுக்க போறீங்க? பார்த்திபன், கரெக்டா? அதனால என்ன ஒரு 1000 ரூபாய் 2000 செலவு பண்ணுவீங்களா? ஏதோ ஒரு புரோகிதர் பொழைச்சு போறாரு அப்படின்னு நினைச்சுக்குங்க. புரியுதுங்களா? இதை பத்தி ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. உயிர் வணக்கம். உயிர் வணக்கம் பார்த்திபன். இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க சாமிஜி, எனக்கு விட சொல்ல தெரியலீங்க, அதனால உங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு திதி கொடுக்கறத பத்தி எதுக்கு இவ்வளவு பேசுறது? இது ஒரு 2000 ரூபாய் இது உங்க அம்மா அப்பாவை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கரெக்டா? ஏதோ ஒரு புரோகிதர் அவருடைய வயிற்று கழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி, நம்ம எப்படி யோசிக்கணும்னா, நம்மளால ஒரு 4 பேர் நல்லா இருக்கிறாங்களா? நம்ம ஒரு மக்களை வாழ வைக்கிறோமா? நம்ம பணம் சம்பாரிச்சு நம்ம மட்டும் குடும்பம் மட்டும் வாழணும்னு நினைக்க கூடாது. ஏதோ நம்மளால 4 பேர் நல்லா இருக்கட்டும். ஏதோ ஒரு ரிக்ஷால ஏறுறோம், ஒரு ஆட்டோல போறோம். இந்த உலகமே ஒருத்தவங்களை சார்ந்துதானே இருக்கு. சோ அது மாதிரி ஏதோ ஒரு புரோகிதர் ஏதோ வாழட்டுமே. இல்ல இந்த திதி கொடுக்கறது உண்மையா பொய்யா, திதி கொடுக்கறது வேஸ்ட், அப்புறம் இந்த காரியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஏன்னா எனக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு, அன்னைக்காவது உங்க அம்மா அப்பாவை நினைக்கிறல்ல நீ. உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு லோல் பட்டு லொங்கழிஞ்சு வீடை கட்டி சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. நீ என்ன பண்ற? காலை ஆட்டிட்டு உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துன்னு இருக்கிற, வாடகை வாங்கிட்டு. புரியுதா? அவங்க லோல் பட்டு லொங்கழிஞ்சு உனக்காக சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். அதனால அவங்க உனக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. நீ அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு நாளாவது ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி உட்கார்ந்து அம்மா நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அம்மா நன்றி, அப்பா நன்றி அப்படின்னு ஒரு நன்றி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல? அதுக்குதான் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம பெரியவங்க. நம்மளால அதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எதுக்கு அது பண்றது? இது ஒரு முட்டாள்தனம். இது நம்ம பண்றது ஆன்மாக்கு போதா, இங்க போதா, அங்க போதா? எங்கேயே நீ பண்றது எங்கேயுமே போகாது. நீ அவங்களை நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இதெல்லாம். அது இல்லாம ஒரு முன்னோர்கள் சின்னதா ஒரு சடங்கு பண்ணும்போது அவங்க புரோகிதர்களுக்கு ஏதோ ஒரு காசு கொடுப்பீங்க, ஒரு தர்மம் பண்ணுவீங்க, ஒரு 4 துணி எடுத்து கொடுப்பீங்க. எல்லாம் அதாவது உங்களை
தர்மம் பண்ணுவதற்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதுதான் ஆன்மீகம். புரியுதுங்களா? இதை வந்து சயின்டிபிக்கா நீங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டு நம்ம போனோமே தவிர இதை பெருசா ஆராய்ச்சி பண்ணி நம்ம குழப்பிக்கவும் கூடாது. நான் சொல்றது கரெக்டா பார்த்திபன்? கரெக்டுங்க சாமிஜி, சூப்பருங்க சாமிஜி. அவ்வளவுதான். நான் வந்து ரொம்ப இது எளிமையா தான் பார்ப்பேன். இதெல்லாம் ரொம்ப பெருசா போட்டு நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. ஏதோ 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு 2000 செலவு பண்றோம். அந்த 2000 இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த வறுமையில இருக்கீங்க, இதெல்லாம் பண்ண முடியல, கடன் வாங்கி பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கோவில்ல போய் அம்மா அப்பாவை நினைச்சு ஒரு கற்பூரம் ஏத்திட்டு வந்துருங்க, போதும். ஏன்னா உங்களுக்கு இப்ப சூழ்நிலை அப்படிதான் இருக்குதுன்னா அப்படி பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த பூஜை கூட நிச்சயமாக ஒரு பெரிய உங்க தாய் தந்தைக்கு நீங்க செய்யற ஒரு பெரிய ஒரு நல்லதுதான். அது சின்னதா இருந்தா கூட அது பவர் ஜாஸ்தி. குருஜி, சொல்லுங்க ஐயா. குருஜி, இப்போ இந்த உப்பு பாத்தீங்கன்னா குருஜி, எங்க வீட்டுல வந்து ஒருத்தவங்க ஒரு அளவு இருக்கு. எங்க வீட்டுக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா உப்பு கரெக்டா இருக்குன்றாங்க, எனக்கு வந்து பத்தல. இப்போ எனக்கு அதே மாதிரி சில டாக்டர்லாம் கூட அரை உப்பு போட்டு சாப்பிடுற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ எது கரெக்டான அளவுன்றது எனக்கு புரியல குருஜி. அதாவது எப்பவுமேங்க ஐயா, உப்பு வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. அதனால எப்பவுமே அரை உப்பு முக்கா உப்பு சாப்பிடுறதுதான் உடம்புக்கு நல்லது. உப்பு இல்லாமயே சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் சொன்ன மாதிரி உப்பு பண்ணி என்னங்கம்மா? ஒரு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி அளவு மாறுது. அது அது எப்படி அது குருஜி, நம்ம தனியா போட்டுக்கலாம்ல? அது எப்படி? அதான் நீங்க போட்டுக்கலாம். அதுக்குதான் உப்பு பக்கத்துல வைக்கிறாங்க. ஆனா போட்டுக்கலாம்னா அளவு போட்டு சாப்பிடுங்க, சரியா? குருஜி வணக்கம் குருஜி. சொல்லுங்கம்மா. நான் தேவி கார்த்திகா பேசுறேன் குருஜி. சொல்லுங்கம்மா. நைட்ல நம்ம வேற எனர்ஜி குருஜி சாப்பிடலாம்? அதாவது நீங்க டின்னருக்கு வந்து நம்ம இட்லி தோசை எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னீங்க குருஜி. மோஸ்ட்லி அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு குருஜி. அதை தவிர்த்து நம்ம மார்னிங்னா அவல் இல்ல சன்லைட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் குருஜி. சன்லைட் குக்குடு ஃபுட்ஸ். நைட்ல நம்ம என்ன குருஜி சாப்பிடலாம் டின்னருக்கு? கிச்சடி சாப்பிடலாம், உப்புமா சாப்பிடலாம், கஞ்சி வகைகள் சாப்பிடலாம். எந்த மாதிரி கஞ்சி குருஜி? அரிசி கஞ்சிங்களா இல்ல சம்பா கோதுமை கஞ்சி சாப்பிடலாம். எவ்வளோ வெரைட்டிஸ் டிஷ் இருக்குமா. உங்களுக்கு நான் என்ன பண்றேன், எல்லா வெரைட்டி டிஷ்ஷையும் நம்ம ஒரு ஒரு லிஸ்ட் போட்டு உங்களுக்கு நான் ஒரு இதுல நம்மளுடைய லிங்க்ல போடுறேன், பாருங்க. ஓகே குருஜி. எவ்வளோ டிஷ் இருக்கு. இந்த தோசை இட்லியை தவிர நம்ம முன்னோர்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் என்னங்கம்மா, நீங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் எவ்வளவு ருசியா சமையல் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஒழுங்கா உங்களுக்கு செய்து கொடுக்க ஆள் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா விட மாட்டீங்க. இட்லி தோசையை விட என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. ஓகே குருஜி. அது இல்லாம களி வகைகள், களி வகைகள் நைட்டு உங்களுக்கு ஜீரணமாக தானே பார்க்கணும். ஆமா குருஜி, அதுவும் டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனால அது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். நீங்க என்னங்கம்மா, நீங்க கொஞ்சம் அப்படி நீங்க கொஞ்சம் அப்படியே நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குமா, நீங்க வாங்கி நீங்க பாருங்க. இல்ல நீங்க யூடியூப்ல பாருங்க, எவ்வளவு டிஷ்ஷஸ் இருக்குமா, சரியா? ஓகே குருஜி. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இட்லி தோசை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க குருஜி, அம்மால இருந்து எல்லாருமே. இப்ப திடீர்னு நம்ம என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல குருஜி, அதுக்காக தான் கேட்டேன். பாருங்க, பாத்தீங்க நம்ம நிலவே பாருங்க எப்படி இருக்குது. அதுதான் குருஜி. உங்களுக்கு ஒரு கிளாஸே எடுக்க நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் போல இருக்கு. இட்லி தோசையை தாண்டி என்னென்னலாம் டிஃபன் இருக்குன்னு. நம்மளுடைய குரூப்லயே இருக்காங்கம்மா, நல்ல நல்ல திறமையான ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம கேட்டோம்னா அவங்க சூப்பரா உங்களை கைட் பண்ணுவாங்க, சரியா? அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து அப்படியே ஒண்ணு ப்ரொசீட் பண்ணுவோம். நன்றிம்மா, நன்றிம்மா. குருஜி, உப்பு போடாம சாப்பிடவும் கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அது எதனால குருஜி? நீங்க ஒரு வாரம் உப்பு இல்லாம சாப்பிட்டு பாருங்களேன் மலர். மலர்மா, என்ன ஆவறீங்கன்னு பாருங்க. உங்களால நிக்கவே முடியாது. அப்படியா? ஆமாமா. அதாவது உப்பு இல்லாமனா இயற்கை உணவுல காய்கறிகள்லயே வந்து சோடியம் இருக்கு. ஆனா நமக்கு அது பத்தாது.
ஆமா, நமக்கு சோடியம் வந்து அதிகமா தேவைப்படுது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சதே இந்த உப்பு உணவுல சேர்க்க சொல்லி. சரிங்கம்மா. இப்போ இரவு மலம் கழிப்பது கட்டாயமா? கட்டாயம்னு கிடையாது. நல்லது கழிச்சா அப்படி எல்லாம் ஒரு வேளை இப்ப கழிச்சாலே பெரிய விஷயங்க. அதுவே நீங்க சிறப்பா சுத்தம் பண்ணீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் உயிர் வணங்கும் குருஜி. டீப் ஸ்லீப் நாட் கம்மிங். இப்ப நான் சொல்லி கொடுத்த மூச்சு பயிற்சி ஒழுங்கா பண்ணுங்க ஜெயராம், நல்ல தூக்கம் வரும். குருஜி, ஜோதிடம் தங்கள் கருத்து என்ன? யார் அது? பானுமதி சுரேஷ். இப்ப ஜோதிடத்திற்கும் யோகா தியானம் செயலுக்கும் தொடர்பு உள்ளதா? குரட்டையை மூச்சு பயிற்சி மூலம் சரி செய்யலாமா? கண்டிப்பா குரட்டையை மூச்சு பயிற்சி மூலமாக சரி செய்யலாம். கண்டிப்பா சரி செய்யலாம். ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸுங்க. அது ஒரு எனர்ஜி சயின்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து கிடையாது. அது என்ன கருத்து? எலக்ட்ரிசிட்டி இருக்கு உங்க வீட்டுல. எலக்ட்ரிசிட்டியை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? எலக்ட்ரிசிட்டியை பத்தி நான் கருத்து என்ன சொல்றது? தொட்டா ஷாக் அடிக்கும், அது ஒரு பயன் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப ஜோதிடம் என்ன? சூரியன் இருக்கு, ஜோதிடம் பொய்ன்னு சொல்ல முடியுமா நானு? ஏன்னா வெளியே வந்து சூரியன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. சந்திரன் இருக்கு, கரெக்டா நீங்க பாருங்க. அன்னைக்கு பௌர்ணமி வரும்னு பெரியவங்க ஒரு டேட் மார்க் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு பௌர்ணமி வருதா இல்லையா? அதுக்காக தான் ஜோதிடம். என்னைக்கு பௌர்ணமி வரும்னு உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க மேக்ஸ் போட்டு கணக்கு போட்டு இன்னைக்கு ஜோதிடம், இன்னைக்கு வந்து பௌர்ணமி வரும், இன்னைக்கு வந்து ஏகாதேசி வரும், இது இப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சு மேக்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுக்காக தான் ஜோதிடம். வேற எதுக்காக ஜோதிடம்? குருஜி, என் கஷ்டத்தெல்லாம் நான் சொல்றதுக்கு தான் ஜோதிடம். கஷ்டம் தீந்துருமா? அதெல்லாம் தீராது. அது எப்படி நீங்க ஜோதிடம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சீங்க, கஷ்டம் தீந்துருமா? தீராது. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல ஜோதிடம். ஜோதிடம் என்பது இந்த கேலக்சி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த எண்ணெண்ணிக்கை கோள்கள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, கோள்களுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தத்தை கண்டுபிடித்த முன்னோர்கள் அந்த கனெக்ஷனை வச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணாங்க. இது ஒரு பெரிய டாபிக். நான் நேரம் வரும்போது டீப்பா உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி இதை பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது ஒரு சயின்ஸ். இது ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி, இது ஒரு சயின்ஸ். இதை பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி கருத்து தெரிவிக்கவோ அது மாதிரி கருத்து தெரிவிக்கிற விஷயம் இல்லை இது. புரியுதுங்களா? இது ஏன் கருத்து தெரிவிக்க போகுதுன்னா, இதை நம்ம தேவையில்லாத குழப்பிக்கிறதுனால பிரச்சனை வருது. மற்றபடி இது ஒரு சயின்டிபிக்கா இதை அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏகாதேசியில ஃபாஸ்டிங் இருக்கலாம், பௌர்ணமியில மௌன விரதம் இருக்கலாம். எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன பண்ணா நம்ம பாடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன் பௌர்ணமியில வந்து தவம் இருக்க சொன்னாங்க, மெடிடேஷன் மௌனம் இருக்க சொன்னாங்க? ஏன்னா பௌர்ணமி வந்து உங்களுடைய மூளை பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆக்குற அந்த என்சைம்ஸை செக்ரீட் பண்ணும். ஏகாதேசியில ஃபாஸ்டிங் இருக்க சொன்னாங்க. ஏன் ஏகாதேசியில என்ன சிறப்பு இருக்கு? ஏன்னா அன்றைக்கு கேலக்சிஸ்ல நடக்கக்கூடிய எனர்ஜி மாற்றம் உடம்புல நடக்கும். இதை பெரியவங்க கண்டுபிடிச்சு முன்னோர்கள் வந்து என்னன்னைக்கு நம்ம உடம்புக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கிரகண நேரங்கள் என்னைக்கு வருது, அப்போ உடம்பு வந்து விஷமா மாறும், உடம்புக்குள்ள விஷங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்படி நம்ம முன்னோர்கள் வந்து வெளியில இருக்கக்கூடிய கேலக்சியும் மனித உடம்பையும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சு எப்பப்போ எப்படிலாம் நம்ம இருக்க முடியும்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் ஜோதிடம். ஜோதி உள்ள இடம் ஜோதிடம். ஸோ அது வந்து ஒரு சயின்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பயன்படுத்தலாம். சரியா? ஏகமுத்திரை எப்படி செய்வது? வள்ளலார் வச்சிருப்பார் இல்லையா? அதான் ஏகமுத்திரை. இளங்கோ, இதுதான் ஏகமுத்திரை. எல்லாம் வச்சு பாருங்க. இதுவும் வள்ளல் பெருமான் கையில வச்சிருப்பார். இதுக்கு பேர் ஏகமுத்திரைன்னு பேர். இப்படி கையை அப்படி வச்சுக்கிறது. சரியா? இதை இப்படி வச்சு தியானம் பண்ணா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல தியானம் வரும். இப்படி வச்சும் தியானம் பண்ணலாம். 2 முத்திரை நம்ம தியான முத்திரையா பயன்படுத்தணும். சின்முத்திரையை வச்சு தியானம் பண்ணலாம். சரியா? ரைட். ஸோ நீங்க டைப் பண்ணிருக்கவங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன்.
சொல்லுங்கம்மா. இல்ல எந்த காட்டுக்காரி முகம் என்னங்கம்மா? யாரு? குருஜி, நான் காட்டுக்கு ஆறுமுகம் குருஜி. சொல்லுங்கப்பா. அந்த முருங்கை கீரை அந்த ஜூஸ் எப்படி குருஜி பண்றது? இந்த உப்புல வறுத்துருக்கு. எதுவும் இல்லைங்க, அப்படியே முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணிட்டு மிக்சியில போட்டு தண்ணி விட்டு அப்படியே அரைச்சி நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே ஊத்த வேண்டியதுதான் உப்பு மேல. சரி. இத எல்லாரும் பண்ணி இதை உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் இது. இத பண்ணலன்னா அடுத்த வாட்டம் எதுவும் சொல்லி தர மாட்டேன். இல்ல ஜி, இது பண்ணிட்டு நான் போட்டோ ஷேர் பண்றேன். ஆமா, எல்லாரும் பண்ணிட்டு எல்லாரும் போட்டோ ஷேர் பண்ணணும். இல்லாட்டினா நான் இது மாதிரி சொல்லவே மாட்டேன் அடுத்த வாட்டி. சும்மா வேணும்னு எனக்கு சொல்றதுக்கு பிடிக்காது. செய்யறவங்களுக்கு தான் சொல்லுவேன், நான் செய்யாதவங்களுக்கு சொல்ல மாட்டேன். குருஜி, சொல்லுங்கம்மா. என்னோட பெருவிரல்ல ரொம்ப வலி அதிகமா இருக்கு, 2 பெருவிரல்லையும். அது ஏன் அப்படி இருக்கு? வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதால அது அப்படி இருக்கா? எனக்கு தெரியல. அம்மா, நீங்க எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. இப்ப நான் சொன்ன இந்த உப்பை செய்து நீங்க முதல்ல சாப்பிடுங்க. உடம்புல வந்து புளிப்புத்தன்மை அதிகமாச்சுன்னா எங்க வேணாலும் வலி வரும். வலி வருதுனாலே வாதம்னு அர்த்தம். சொல்லுங்க. வாதம். வலி ஆனா அந்த வந்தா 2 நகத்துக்கு அப்படியே உள்பக்கம் தொட முடியல. நகத்துக்கு மேல தெரியாம யாருன்னா கால் வச்சுட்டா கூட ரொம்ப வலி அதிகமாயிடுது. அது ஒரு வேற எங்கேயுமே இல்ல, அந்த 2 பெருவிரல்ல தான் பெயின் இருக்கு. அதாவது நரம்புல வாதம் உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். மொத்தம் சரி. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உடம்ப வந்து ஆல்கலைனா மாத்துங்க. அசிடிக்ல இருந்து ஆல்கலைனா மாத்துங்க. உடம்பு அசிடிக்கா மாறிச்சுன்னா வாத வலி, கொடைச்சல், உடம்பு அசைக்க முடியாம இருக்கிறது எல்லாமே வாத நோய். இது உடம்பு அசிடிக்கானா வரும். அதனால முதல்ல உடம்ப ஆல்கலைனா மாத்துங்க. புளிச்சு போன உணவுகளை சாப்பிடாதீங்க. உடம்புல வந்து ஆல்கலைனா மாத்துற உணவுகள் எதெல்லாம் ஆல்கலைன்? பச்சை காய்கறிகள் எல்லாமே ஆல்கலைன் தான். சரி. அதெல்லாம் உங்க உடம்ப ஆல்கலைனா மாத்துங்க. ஓகே குருஜி. அதனால காலையில ஆஷ்கார்ட் ஜூஸ் குடிங்க. ஷூர் வாங்கிட்டேன் குருஜி. குடிங்கம்மா, குடிங்க. 48 நாளாவது குடிங்க. அப்பதான் அது உடம்பு ஆல்கலைனா மாறும். புளி வந்து புளிப்பு தன்மை கொடுக்குமா குருஜி? ஆசிட்மா, புளி வந்து ஆசிட்மா. தக்காளி எல்லாம் ஆல்கலைன் தான். அது புளிப்பா இருந்தாலும் அது ஆசிட். அதுல இருக்க ஆசிட் கம்மி தான். அதுல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாம் கம்மி தான். ஆனா புளி வந்துட்டு புளிப்பு இதுதான் ஆசிட், நல்ல ஆசிட். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா பழைய புளிய வந்து கொஞ்சமா போட்டு சாப்பிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? புதிய புளிய நல்லா கரைச்சி போட்டு குடிக்கிறோம். முன்னோர்கள் பாருங்க, கடையில போய் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. கடையில வந்து சில பெரியவங்க கடையில வாங்கினாங்கன்னா பழைய புளியா கொடுங்கன்னு கேட்பாங்க. கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா புதிய புளிய குடிங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறாங்க. குருஜி, புளிய வந்து சுத்தி பண்ணலாமா? உப்பு மாதிரி புளிய சுத்தி பண்ண வாய்ப்பு இருக்கா? இருக்குமா. கடையில போட்டு, இரும்பு கடையில போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்து போட்டுக்கலாம். வறுத்து சுத்தி பண்ணலாம். ஆனா என்னதான் சுத்தி பண்ணாலும் கொஞ்சம் அளவா தான் சாப்பிடணும். நாங்க நம்ம குருகுலத்துல என்ன பயன்படுத்துவோம்னா, கேரளா பகுதியில வளைஞ்சு வரக்கூடிய கொடம்புளி அப்படின்ற புளியை தான் நம்ம குருகுலத்துல பயன்படுத்துவோம். நம்ம குருகுலத்துல நார்மல் புளி பயன்படுத்த மாட்டோம். கொடம்புளி நல்லதா குருஜி? அதுல அசிடிக் கம்மியா இருக்கா? இல்ல அது வந்து அது கம்மியாது. அதுல வந்து இந்த புளியினுடைய அளவுக்கு ஆசிடிக் தானே கிடையாது. அது கொஞ்சம் ஆசிடிக் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது வந்து நெல்லிக்காய் வகையை சார்ந்தது. அதனால அது வந்து விட்டமின் சி உள்ளது. அது மருத்துவ குணம் உடையது. குருஜி, ஒண்ணு கேட்கணும். இப்போ உங்களுடைய அந்த என்லைட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஒண்ணு நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா? அது மாதிரி எங்களுக்கும் அந்த மாதிரி அந்த டே வரணும்னா என்ன செய்யணும்? என்லைட்மெண்ட் டே சொல்லுங்கம்மா. அந்த டே அப்படின்னு உடனே எனக்கு ஒரு ஆசை வந்தது, நமக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு டே வரும் அப்படின்னு. என்லைட்மெண்ட் டே அந்த ப்ராசஸ்ல நீங்க ஈடுபடும் போது அது வருமா? எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? உள்நோக்கிய பயணம். அந்த உள்நோக்கிய பயணத்துல அடையிற ஒரு வெற்றி நிலை தான் இந்த என்லைட்மெண்ட்ன்றது. அந்த உள்நோக்கிய பயணம் என்ற ப்ராசஸ்ல நீங்க ஆரம்பிக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்றோம். அதுதான் உள்நோக்கிய பயணம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்நோக்கிய பயணம். தியானம்
தியானம் பண்ணவா? தியானம் என்றது அதுல ஒரு பகுதி. தியானம் என்பது அதுல ஒரு பகுதி. பிராக்டிஸ் மெத்தட். அதுல ஒரு பிராக்டிஸ் மெத்தட் தியானம். அதுல இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதெல்லாம் உள்நோக்கிய பயணத்துக்கான பயிற்சிகள். அதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா குருஜி? அதெல்லாம் சொல்லி கொடுப்போமா? அதெல்லாம் ஆன்லைன்ல ஃபுல்லா வராது. அதுதான் நம்ம ஏஎல்பி ப்ரோக்ராம், நேரடியா குருகுலத்துல நேரடியான சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல இத பத்தி எல்லாம் வரும். கண்டிப்பா. ஏஎல்பி அடுத்து மகானந்தா அதெல்லாம் அந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த நிலை அடையலாமா? அந்த நிலைக்கான பயிற்சிகள் அதெல்லாம் கண்டிப்பா அடையலாம். கண்டிப்பா அடையலாம். கண்டிப்பா அடையலாம். நம்ம சரிங்க. நான் ஏஎல்பிக்கு ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். வாங்கம்மா, வாங்க ஏஎல்பி வாங்க. ஏஎல்பி வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேப் உங்களுக்கு கிடைச்சிரும். குருஜி. சரிங்கம்மா. குருஜி சொல்லுங்கம்மா. திருமூர்த்தி ஜூஸ் சொன்னீங்களே குருஜி, டெய்லியுமே எப்பயுமே லைஃப் லாங் குடிக்கலாமா? இருங்க, டாக்டர் காருண்யா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் திருமூர்த்தி ஜூஸ் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம குருகுலத்துல ஆமா, நம்ம குருகுலத்துல செய்யறவங்களே அவங்க தான். காருண்யம்மா. காருண்யம்மா இன்னும் தெரியல. சரி, குடிக்கலாமா? டெய்லி குடிக்கலாமா? லைஃப் லாங் டெய்லியுமே குடிக்கலாம், ஒண்ணும் பண்ணாத குருஜி. இந்த அயன் கூடு சொல்லுவாங்கல்ல, அந்த கருவேப்பிலை அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத குருஜி, டெய்லி குடிச்சா. பயம், அதாவது உங்களுக்கு ஏன் அந்த பயம்லாம் வருதுன்னு தெரியல. டெய்லி மாத்திரை போட சொன்னா டாக்டர் எதுவுமே கேட்காம ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லி மாத்திரை போடுறீங்க. நாங்க வந்து டெய்லி கொத்தமல்லி இதுல புதினாலாம் டெய்லி சாப்பிடுவோம்னா ஐயோ ஏதாவது சாப்பிட்டது ஆயிடுமா? அந்த அந்த இயற்கையை நினைச்சு ஏன் பயப்படுறீங்க நீங்களா? ஒன்னும் ஆகாதுமா, பயப்படாம சாப்பிடுங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சா சரி, ஒரு 2 நாள் நிறுத்திக்கலாம், என்ன இருக்கு? இப்ப கருவேப்பிலை ஒரு நாள் சாப்பிடலன்னா 1 நாள் நிறுத்திக்கலாம், என்ன இருக்கு? இல்ல இப்பயே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிருவேன் குருஜி, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அடைச்சு குடிச்சிருவேன். சரி, எனக்கு இப்ப இது விட்டு கூட லைஃப் லாங் இதுவே எடுத்துக்கலாமா, ஒரு இது டெய்லி எடுக்கலாமா ஒரு ஞாபகம் தான். ஆனா நல்லா இருக்கு, எடுக்கும் போது மோஷன் நல்லா போயிடுது குருஜி. எனக்கு லைட் ஃபுட்டா எடுத்தாருன்னா அந்த வயிறு நல்லா கிளீன் பண்ணி விட்டுருது. இது டெய்லி எடுக்கலாமாங்கதான் ஒரு இது. டெய்லி எடுக்கலாமா, பயப்படாதீங்கம்மா, பயப்படாம சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. அப்படி ஏதாவது பிரச்சனை ஏதாவது நிறுத்திக்கங்க, என்ன இருக்கு? கருவேப்பிலை தானேம்மா, என்னம்மா இருக்கு? சரியா? அப்ப அதுக்கு சைனஸுக்கு ஒரு ஆயில் சொன்னேன் குருஜி, அது தலைக்கு மட்டுமா இல்ல உடம்பு ஃபுல்லா தேய்க்கணுமா? நம்ம குருகுலத்துல இருந்து ஆர்டர் பண்ணோம், தலைக்கு மட்டும் தேய்க்கவா இல்ல உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கலாம் குருஜி? யாருக்குமா சைனஸ்? எனக்குதான் இருக்கு. உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிக்கலாம். தலைக்கு மட்டும் வேணாம் குருஜி, தலைக்கு நல்ல உடம்புல நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு மட்டும் அந்த ஆயில் தேய்க்க கூடாது. அப்படி வைக்க கூடாது, அப்படி வைக்க கூடாது. நீங்க நல்லெண்ணெயே வைக்க கூடாது. நல்லெண்ணெய் வச்சீங்க தீந்து போனீங்க, அவ்வளவுதான், உடம்பு கெட்டு போயிடும். ஓகே 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 குருஜி. ஓகே. சைனஸ் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் வச்சு குளிக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே குருஜி, அப்ப உடம்பு ஃபுல்லா அதுதான் தேய்க்கணும். ஓகே. ஆமா, தேங்க் அந்த யூ. ஆயில் தான் வச்சு தேய்க்கணும். சரியா? ரைட். ஓகே. அந்த இந்து உப்பு சொன்னேங்க குருஜி, தண்ணி ஊத்துனா ஒரு மாதிரி போயிடாதா? அந்த முருங்கை இல சாறு எடுத்து, நான் அது பண்ணதே இல்ல. பண்ணி அந்த பாருங்கம்மா. சாறு எடுத்து பண்ணுங்கம்மா, பண்ணி பாருங்கம்மா. நான் சொன்னது அடுப்புல வச்சு பண்ணி பாருங்க. அடுப்பு ஏத்தணும். அடுப்பு ஏத்தாம பண்ணக்கூடாது. அடுப்பு ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல வாணலி வச்சு உப்பு போட்டு அப்புறம் சாறு விட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். சரியா? சரிங்கம்மா, சரிங்க. குருஜி, சொல்லுங்கம்மா. திருமூர்த்தி ஜூஸ் கூடயே நம்ம முருங்கை இலையும் போட்டு சேர்த்து அடிச்சு ஜூஸா குடிக்கலாமா? அதாவது அதெல்லாம் நீங்க அந்த மாதிரியான ஆராய்ச்சி எல்லாம் போயிடாதீங்க இப்போ. அதாவது இது மாதிரி நீங்க வந்து சயின்டிஸ்ட் ஆகாதீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை செய்யுங்க, சக்சஸ்ஃபுல்லா மாறிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எல்லாம் ஈடுபட்டு இல்ல குருஜி, டெய்லி முருங்கை இலை சேர்த்தா உடம்புக்கு நல்லது தானே, அதனால ஜூஸாவே பச்சையா குடிச்சா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். பச்சையெல்லாம் குடிக்கவே கூடாது முருங்கைக்கீரையை. சமையல் பண்ணி தான் சாப்பிடணும், இல்ல சூப்பா மாத்தி சாப்பிடணும். பச்சையா சாரெல்லாம் குடிக்கக்கூடாது. அது வந்து ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர டெய்லி உணவுல அது மாதிரி பச்சையெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே 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 ஓகேம்மா, ஓகேம்மா. சரி, அனைவருக்கும் நன்றி. இந்த இயற்கை வந்து ஒரு வினோதமானது. கருணியமா முடிச்சிடலாமா? ஸோ உங்க பதில் சொல்லாத கேள்விகளுக்கு உங்களுக்கு இந்த சேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பண்ணி அதில் போட்டுருமா?
அடுத்த வாரத்தில் நம்ம பதில் சொல்லலாம். ஸோ அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு நீங்க முருங்கைக்கீரையுடைய உப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை அனைவரும் செய்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. நன்றி. உயிர் வணக்கம். காருண்யம்மா பிரார்த்தனை செய்து முடிச்சிடலாம். நம்ம பிரார்த்தனை செய்துட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்துப்போம். ஸோ இப்போ நீங்க கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க. இதுல ஆன்சர் பண்ணாதவங்க அவங்கலாம் உங்க கொஸ்டின்ஸா இதோட அந்த லிங்க்ல ஒரு வாட்டி நீங்க எல்லாருமே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுடுங்க. ஸோ அந்த லிங்க்ல இப்போ இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா குருஜி ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த லிங்க்ல உங்களோட கொஸ்டின்ஸை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் கைகளை நமஸ்கார முதிரையில வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. நல்லா ஆழமா மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க. ஓம் குரு பிரம்மா குரு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அறிவோம். குரு வாழ்க. குருவே துணை. மெதுவா கைகள் இரண்டையும் தேய்ச்சு கண்கள்ல வச்சு சிரிச்ச முகத்தோட உங்க கைகளை பாருங்க. உங்க கைகள் இருக்க ஆற்றலை உங்க உடல் முழுவதும் பரவ செய்யுங்க. உங்கள் அனைவருக்கும் உயிர் வணக்கம். உங்க எல்லாரையுமே அடுத்தடுத்த வகுப்புகள்ல சந்திக்கலாம். உங்க சந்தைகள் எல்லாத்தையுமே அந்த லிங்க்ல கண்டிப்பா பதிவு செய்யுங்க. உயிர் வணக்கம். நன்றி. உயிர் வணக்கம்மா. உயிர் வணக்கம். அனைவருக்கும் உயிர் வணக்கம். 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 அனைவருக்கும் உயிர் வணக்கம். உயிர் வணக்கம். உயிர் வணக்கம் அண்ணா.